இன்னைக்கு ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். பரிகாரம் அப்படின்னாவே அது நம்முடைய கோபையாவை சொல்லலாம். சொன்னது வெற்றி பெறும், வெற்றி பெறக்கூடிய பரிகாரத்தை மட்டுமே சொல்வேன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையே எஸ் ஆர் நோ அப்படின்னாவே எல்லாத்துக்கும் மனதில் நினைவில் வருவது யாருங்கயா? கோபையா தான். அதனால அந்த மாரி ஒரு அமைப்பாற்றலை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற மாரி ஒரு அழகான ஒரு கருத்துக்களை நிறைய விஷயத்தை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதே போல சென்ற ஆண்டு ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்துக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர் ஒவ்வொரு மாதமும் நம்ம கூப்பிடுவோம். அந்த வகையில் சென்ற ஆண்டு ஐயா அவர்கள் பேசிய நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் பேசிய வீடியோ 1,00,000க்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அதில் எவ்வளோ தூரம் ஒரு வரவேற்புக்கு தக்க ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். அந்த மாரி நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லை, மாநாடு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடத்தக்கூடியதில் ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் எல்லாத்தையும் அரவணைத்து ஒத்துழைத்து சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு செஞ்சதுக்கு பிறகு ஐயாவுடைய சிறப்பு சொற்பொழிவு தொடங்க இருக்கின்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஐயாவுக்கு மட்டும் அதை செஞ்சதுக்கு அப்புறம் பேச விடுவது என்பது ஐயாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அது என் மனசுக்குள்ள தோணுச்சு. அதை நம்ம அதை கரெக்டாக கண்டினியூவாக நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கோசரம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கிரீடம் வைத்து சிறப்பு செய்த பிறகு ஐயாவுடைய சிறப்பு சொற்பொழிவு தொடரும். உங்களுடைய கைத்தட்டலோட இப்பொழுது அற்புதமான சிறப்பு அனைவரையும் இந்த மகரிஷி ஜோதிட அறிவகத்தின் 64வது கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெருமையாக இருக்குது. 64 மாதங்களை நம்ம முகுந்தன் ஐயா கடந்து இவ்வளோ தூரம் வெற்றியாக கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரும் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொன்றுமே ஒரு சாதனை தாங்க. ஜோதிடத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு சாதனையாளர்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயங்கள் ஒரு பர்ஃபெக்டாக தெரியும். எல்லாமே தெரிஞ்சிக்க முடியுமா? எல்லாத்துலேயுமே ஜோதிடர்னால் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் பத்தாது. ஒரு டாக்டர் கூட ஒரு நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க பத்தாது. ஜோதிடர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல தெரிஞ்சதான் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியுது. வித்தியாசமாக பல ஜாதகங்கள் வருது. ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்று நோக்கி வருது. இப்போ நாம் இன்றைக்கி எளிமையாக ஜோதிடத்தை சென்னிமலை ஆண்டவனுடைய பெரும் கருணையினால் இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் எளிமையாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா
முதல்ல பாட்டு பாடுறதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லைங்களா? அந்த பாட்டை சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். இப்படி பாட்டு சொல்லி அது புரிஞ்சு நீங்கள் அதுக்கு பலன் எடுக்கிறதுக்குள்ளார நிறைய பேர் ஜோ எடுத்து விட்டு போயிடுவீங்களாட்டு. அப்போ ஐயோ, பாட்டு சொல்கிறது நான் தப்புன்னு சொல்லுங்க. பாட்டு சொல்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், அது தப்புன்னு சொல்ல. நம்மளாம் இளையராஜா பாட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். அப்போ நமக்கு இளையராஜா பாட்டு தான் தெரியுது. சோதிட பாட்டு படிக்கலாம், ஆனால் அதை சொல்லி சொல்லி விளக்கம் பண்ண முடியாது. இப்போ எளிமையாக ஜோதிடம் எளிமையாக இருக்குனுங்க, ரொம்ப சிறப்பு. நீங்கள் ஜோதிடத்தை ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க, ரொம்பவெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்தந்த திதிக்கு இந்தந்த தெய்வங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்போ அஷ்டமி நவமி மட்டும் விலக்கி வச்சுட்டான்? ஏன், என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே. அஷ்டமி நவமியில் நீங்கள் எது செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? இருக்குமா? அது என்ன காரணமாக இருக்கும்? அது என்ன அஷ்டமி நவமி மட்டும் அப்படி சொல்கிறானே? சரி, 8வது திதி அஷ்டமி, அதை தான் விளக்கிட்டான், சரி பரவாயில்ல 8ன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏப்போ 9வது திதி நவமி, அது எப்படிப்பா விளக்கலாம்? என்ன காரணம் இருக்கும்? ஏதாவது இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? இப்போ யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? என்னங்க, ராமர் கஷ்டப்படுறதுனாலயா? ஏங்க 9வது தேதி நவமியில் பிறந்திருக்கிறாரு, அப்போ பாக்கியமாக தானே இருக்குண்ணே. 8ல் பிறந்த கிருஷ்ணர் சகல ராஜயோகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டாரு. அப்போ 8ஆம் நம்பர் நல்லதா, 9ஆம் நம்பர் கெட்டதா? நியாயம் இல்லை தானே? இல்லை, இப்போ அஷ்டமியில் மருந்து சாப்பிட்டா குணமாகுங்கிறது, இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அஷ்டமிங்கிறது 1க்கு 2ஆக நடக்கும். ஒன்றுக்கு நீங்கள் வேணால் ஒரு காரியத்தை அஷ்டமியும் குளிகையும் ஒரே மாதிரி வேலை செய்யும். அஷ்டமியில் ஏன் ஒரு காரியம்னா, அஷ்டமி 2 செய்யும், டபுள். நீங்கள் வந்து ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா 2 தடவை சாப்பிடும். ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 2 டைம் போகணும். ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா 2 டைம் வாங்குவீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் போகிறீங்க, ஒரு தங்கத்தை வாங்குறீங்க, உங்களுக்கு தெரியாமல் அது விலை அதிகமாக வாங்கிட்டீங்க, அப்போ என்ன ஆவீங்க? மறுபடியும் அதே மாதிரி ஒன்று பண்ணிடுவீங்க. அதனால தான் அஷ்டமியில் தள்ளி வைக்கிறாங்க. நவமிக்கு என்னையா காரணம்? இப்போ தான் நமக்கு சிந்தனை வருது. அஷ்டமிக்கு இது ரைட்டு, நவமிக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சார்ட் எழுதிக்கோங்க, ஒரு சின்ன சார்ட் உங்களுக்கெல்லாம். சும்மா நீங்கள் பாருங்கள், இதுதான் காரணமா அப்படின்னு வியந்து போயிடுவீங்க. இதுதான் காரணமானு நீங்கள் வியந்து போயிடுவீங்க. சரி, இப்போ அமாவாசை பௌர்ணமிலாம் விட்டுறலாம், அது அப்படி இருக்குது. இப்போ அதுக்கடுத்து என்ன திதி வருது? பிரதமை எழுதுங்க. அதுக்கு நேரம் சூரியன் போடுங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது? துவிதியை. அதுக்கு நேரம் சந்திரன் போடுங்க. துதியை தானே 3ஆம் பிறை. சந்திரன் இருக்கா? இருக்கா? அதுக்கடுத்து என்ன இருக்குது? திருதியை. செவ்வாயின் போடுங்க. அதுக்கடுத்து என்ன? சதுர்த்தி போடுங்க. புதன் போடுங்க அதுக்கு நேரம். அப்புறம் என்ன? பஞ்சமி. குருன்னு போடுங்க. போடுங்க, குருன்னு போடுங்க. போட்டிங்களா? சரி. சஷ்டி சுக்கிரன்னு போடுங்க. சஷ்டின்னு எழுதி சுக்கிரன்னு எழுதிக்கோ. சப்தமி சனின்னு போடுங்க. சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமண பிரச்சனை வருது, சனின்னு போடுங்க. இப்போ அஷ்டமின்னு போடுங்க. என்ன போடுவீங்க? ராகுன்னு போடுங்க. நவமிங்க என்ன போடுவீங்க? போதுமா நண்பர்களே? மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா?
ஜோதிடத்தில் ரகசியங்களை சொல்றது யாரும் இல்லை. நீங்கள் இதை புரிஞ்சுங்க. இப்போ நான் என்னோடது போயிடக்கூடாது, என்னோட இது போயிடக்கூடாது. எனக்கு பாட தெரியாது, சரிங்களா? பாட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து இளையராஜா பாட்டு பாடுவேன். ஆனால் ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் ஏன் இருக்கு? அது எப்படி எளிமையா இருக்கு? அது எப்படி எளிமையா இருக்கு? இப்போ வந்துருச்சா? இனி உங்க ஜென்மத்துக்கும் அஷ்டமி நவமினா என்ன? அதனால தான் இது நடக்குது. ராகுல பிறந்த அவரு எல்லாத்துலேயும் டூப்ளிகேட்டா, அதாவது கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தாரா, என்னென்ன மாயா ஜாலமோ. ராகுக்கு என்ன? ஏமாற்றுறது தான் வேலை. ராகுவோட வேலை என்ன? ஏமாத்துறது. கேதுக்கு என்ன வேலை? நியாயமா இருக்கிறது. சரியா? அப்ப ராமர் எப்படி இருந்தாரு? ஒரே பொண்டாட்டி தான், ஒரே பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும். எப்படி தான் ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தாரோ தெரியும். யோசிக்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதுதாங்க காரணம் அஷ்டமி நவமிக்கு. இப்ப கேதுன்னா அது ஏன் என்ன சொல்றான் அப்படின்னா, நவமி ஏன் சேர்த்தானா கேது தான் காரணம். அப்போ ராகு ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு, ஒரு ஏமாற்றங்களை, ஒரு நம்பி ஏமாறுறத, அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை, ஒரு தப்பானதோ ஏதோ ஒன்று மாட்டிடுவார். கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா எண்டு கார்டு போடுவார். நீங்கள் நவமியில் ஒன்று செஞ்சீங்கன்னா அது முடிஞ்சிடும் சீக்கிரமாக. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, அது வாழ்வாங்க என் பையன் வரணும், என் பேரன் வரணும், என் பேத்தி வரணும், நடக்காது. நடக்குமா? நடக்காது. ராமர் வந்து நவமியில் தான் பிறந்தார். பையன் இருக்கான், ஆனால் பையன் கூட வாழ முடிஞ்சுதா? பொண்டாட்டியோடு இருக்க முடிஞ்சுதா? இருக்கிற ஜாதகத்திலேயே எல்லா கிரகம் உச்சமாக தான் இருக்குது, முடியலையே. முடிஞ்சுதா? அப்புறம் ஏன்னா நவமி. அப்போ திதி வேலை செய்யுமானா திதியும் வேலை செய்யும். நட்சத்திரம் வேலை செய்யுமா? செய்யும். நட்சத்திரம் வேலை செய்யாம அதான் சூப்பர் ஸ்டார்ங்களா? நட்சத்திரமும் வேலை செய்யும், திதியும் வேலை செய்யும். நாள் வேலை செய்யுமா? செய்யும். எங்க வேலை செய்யும் பார்க்க. நட்சத்திரம் இப்போ பாருங்க, 10 பொருத்தம் அது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. 10 பொருத்தம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க பல விஷயங்களை. திருமண பொருத்தம்னு உடனே நீங்கள் எல்லாரும் என்ன ஆகுறீங்க? ஐயோ இப்படி வந்துருச்சு, ஐயோ தப்பிக்க முடியாதாட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஐயோ இவன் தினஞ்சண்டை போடுறான்யா. டெய்லி திட்டுறது எங்க? முதல்ல எந்த ஜோசியரா உங்களுக்கு சேர்த்து வச்சான், அதுதான். இதுதான் நடக்கு. அப்போ திருமண பொருத்தம் என்ன? 10 பொருத்தம் இருக்கா? கிரக பொருத்தம் இருக்கா? எப்படி பார்க்கறது? அது வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? இருங்க, எப்படி பார்க்கறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பாருங்க, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க மகேந்திர பொருத்தம். இப்போ மகேந்திர பொருத்தம்னா என்ன? வம்ச விருத்தி. சரிதான், நீங்க சொன்ன சூப்பர். உன் பேர் என்னங்க? வீரபாண்டியன். அருமை. இப்போ மகேந்திர பொருத்தத்துக்கு எப்படிங்க சேர்க்கறது? பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக சேர்த்தா, அல்லது 4வது நட்சத்திரம், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன தார? எப்படி சேர்த்தலாம்? அப்போ மகேந்திர பொருத்தம் இருந்தால் குழந்தை பிறக்கும். 7வது தாரையை பண்ணால் கஷ்டப்படுவான். இப்போ 7வது தாரையை பண்ணி கஷ்டப்பட்ட யாராவது இருக்காங்களா? நீங்களாம் யாராவது 7வது தாரை? இப்போ என் பெண் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வதை தாரை. இப்போ மகேந்திர பொருத்தம் இருக்குது. மகேந்திர பொருத்தம் இருந்தால் புத்திர பாக்கியம் இருக்குது. இப்போ புத்திர பாக்கியம் இருந்தால் தாம்பத்தியம் நடக்கத்தானே செய்யும். தாம்பத்தியம் நடந்தால் தானே புத்திர பாக்கியம் வரும். அப்புறம் எப்படி 7வது தாரை வதை தாரைன்னு சொல்றீங்க? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? இதுக்கு பதில் சொல்லட்டுமா? வேணுமா? வேணுங்கிறவங்கள எத்தனை பேர்? சரியா கேட்க மாட்டீங்க.
கேட்டால் தானே சொல்ல முடியும். அப்படி தூக்கம் வேணாம், தட்டின போது என்னன்னு யோசிக்கணும். ஜோதிடத்தில் பொருத்தம் போடுறோம், நட்சத்திரத்தையும் பார்த்தனா வேண்டியிருக்குது. எண்ணெயும் தண்ணியும், இதுக்கு பேர் என்ன? எண்ணெயும் தண்ணியும் என்றுமே ஒட்டாது. ஒட்டுமா? ஒட்டாது. எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு வழியில் போனால் ஜெயிக்கலாம். ஒன்று வாக்கியம்னா வாக்கியத்தில் போயிருங்க, இல்லை திருக்கணிதம்னா திருக்கணிதத்தில் வந்துருங்க. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்காது. இந்த 2 ஸ்டாண்டு எடுத்து தான் ஜோதிடர் எல்லாம் வீணாக போகும். யாரெல்லாம் பிரபல ஜோதிடர் ஆகிறாங்க தெரியுங்களா? ஒரே ஸ்டாண்டு, என்ன வேணாலும் இருக்கு. பாருங்க, நான் நீங்கள் திருக்கணிதம் பெஸ்ட்டு இல்லைங்க வாக்கியம் பெஸ்ட்டு, எனக்கு நான் பார்த்துக்கிற முறை ஒன்று இருக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்ட முறை ஒன்று இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் சார் எந்த பேஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? குழந்தையிலேருந்து நீங்கள் எந்த பேஸ்ட் விளக்குறீங்க? நீங்களாம் பல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா? யாராவது ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் சார் எந்த பேஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் குழந்தையிலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து, அவர் கொஞ்சம் இங்கிலீஷில் தானே சொல்லுவார், நம்ம தான் கொஞ்சம் தமிழில் சொல்லுவோம். சைல்ட்ஹுட்லேருந்து என்ன பேஸ்ட் விளக்குறீங்களோ அதுதான் சார் உங்களுக்கு பெஸ்ட்டும்பார். அதுதான் உங்கள் பல்லு பழகி இருக்கும், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டும்பார். அது மாதிரி திருக்கணிதம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொன்னால், இல்லை வாக்கியம்தான் பெஸ்ட்டுன்னு நான் சொன்னாலுமே, எது உங்களுக்கு பழக்கம் இருக்கும், எது உங்களுக்கு பழக்கம் இருக்கோ அதை கடைபிடிங்க. இப்படி குழப்பிக்காதீங்க. இதை வச்சுக்கிட்டு சனியை ஒரு பக்கமும் அதை வச்சுக்கிட்டு சனியை ஒரு பக்கமும் போட்டு இது எண்ணெயும் தண்ணியும் சேர்க்குற வேலையா இல்லையா? அதனால் எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒன்றை பிடிச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் அதில் இதில் கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ. இப்போ பஞ்சாங்கம் கொடுத்தவரை பாராட்டு, அது அவர் ஒரு கடமை. பஞ்சாங்கம் கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்க்க முடியாது. ஒன்று கொடுங்க, இல்லை ரெண்டையும் கொடுத்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கப்பா இந்தா அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்துருக்கார். ஆனால் நீங்கள் எப்பவுமே ஒரே ஒரு முறையை தான் ஃபாலோ பண்ணும். இதில் இப்படி இருக்கா, அதில் நினைச்சு கூட பார்க்காதீங்க, எந்த காலத்துலையும் நினைக்காது. ஒன்றே நண்பர்களே, என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் என்ன சாஃப்ட்வேர் உபயோகிச்சுன்னா அதை இன்னைக்கு வரைக்கும் தான் உபயோகிக்கிறேன். எதுவுமே நான் மாற்ற மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வெற்றி மேலே வெற்றி. நாளைக்கு உனக்கு பரிசு கிடைக்கும்னா கிடைக்கும், நாளைக்கே நீ வெற்றி பெறுவிட அப்படின்னா கிடைக்கும். இத்தனாவது நாள் உனக்கு இந்த குழந்தை பிறக்குன்னு சொன்னால் பிறக்கும். இந்த தொழில் உனக்கு இத்தனை நாள் தான், இத்தனை வருஷம் 13 வருஷம் நீ பண்ணியிருக்க, இங்கே 14வது வருஷம் 12வது நாள் மூடு விழா பண்ணிடுவோப்போ அப்படின்னு போயிடும். அப்போ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தானே கை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம உட்காந்து இது ஒன்றா குறித்து இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் பத்தாது. ஏன் நேரம் பத்தலைன்னா, ஒரு டெய்லி ஒரு 10-15 ஜாதகம் நம்ம பார்க்குறோம், கூட்டமாக இருக்குது. அப்போ உட்காந்து கையில் குறிக்க தப்புன்னு சொல்லலை, பட் உட்காந்து குறித்து போட்டு எடுத்து பார்க்குறதுக்குள்ளார பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்கிறான், லைனில் உட்காந்துருக்கேன், என்னைக்கிடா பார்க்குறது, என்னைக்கிடா முடி அப்படிங்கிறான். ஸோ இந்த காலம் ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி நம்போம். ஸோ அதனால் ஒரு முறையை பின்பற்றுங்க. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, நீங்கள் திருக்கணிதம் பெஸ்ட்டு, திருக்கணிதமே பண்ணுங்க. வாக்கியம் பெஸ்ட், வாக்கியம். ரெண்டு பஞ்சாங்கத்தை டேபிளில் வச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் திருக்கணிதத்தையும் அல்லது வாக்கியத்தையும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அன்றைக்கே ஜோதிடத்தை விட்டுருவீங்க, அன்றைக்கே ஜோதிடத்தை விட்டுருவீங்க. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ திருமண பொருத்தத்தில் யாருக்கு இந்த மாதிரி இருக்குது, மகேந்திர பொருத்தம் இருந்ததுன்னா குழந்தை பிறக்கும் இருக்குது. ஆனால் வதை தாரையை கட்டி 7வது நட்சத்திரம் தான் மகேந்திர பொருத்தங்கிறான், 7வது நட்சத்திரம் தான் மகேந்திர பொருத்தம்னு சொல்கிறான். அது வதை தாரைன்னு சொல்கிறான்.
அப்போ என்னதான் சார் நடக்கும்? உண்மையிலுமே வதைத்தாரை வேலை செய்தா தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? வதைத்தாரைக்கு உதாரணம் தர போகிறேன். வதைத்தாரைக்கு இது வரைக்கும் உங்களுக்கு உதாரணம் தெரியுமா? சரி, நட்சத்திரம் வேலை செய்தா இல்லையாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ராமர் என்ன நட்சத்திரம்? சீதை என்ன நட்சத்திரம்? மகம். மக நட்சத்திரத்தில் ஏன் தெரியுமா சீதை மகம்? ஏர் உழுகும்போது கிடைத்த பெண் சீதை மகம். அந்த ஏர் கலப்பை தான் என்னது? மகம். ஏர் கலப்பை தான் மகம். சரி, மகத்திலிருந்து புனர்பூசம் என்ன எத்தனாவது நட்சத்திரம் வருது? 25வது நட்சத்திரம்னா 7வது நட்சத்திரம் தானே? 25வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் தானே? ஓ, நிறைய பேருக்கு இது தெரியாது. இங்கே பாருங்க நண்பர்களே, 7 நாளும் 16 நாளும் 25 நாளும் இந்த 7வது நட்சத்திரம் தான். புரிஞ்சுதுங்களா? 7வது நட்சத்திரம்னாலும் 16வது நட்சத்திரம்னாலும் 25வது நட்சத்திரம்னாலும் ஒன்று தான். இப்போ மகத்திலிருந்து என்ன 25வது நட்சத்திரம் வருது? புனர்பூசம். இங்கே மகேந்திர பொருத்தம் இருக்குது, குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்குதா? ஏன் அவ்வளோ பெரிய உத்தமர் ராமர் ஏன் பொண்டாட்டியை தீக்குளிக்க சொன்னார்? ஏன் தீக்குளிக்க சொன்னார்? அந்த அம்மா கடைசியாக நொந்து போய் தீக்குளிச்சு போயிருச்சுல்ல. இப்போ வதைக்குதா இல்லையா? சரி சார், 25வது நட்சத்திரம்லாம் எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள், எங்களால் முடியாது. உங்களால் முடியாதா? சரி பரவாயில்ல. கர்ணன் என்ன நட்சத்திரம்? கர்ணன் என்ன நட்சத்திரம்? பூரட்டாதி. கர்ணன் நட்சத்திரமே என்ன நமக்கு தெரியல. ஆனால் 27 நட்சத்திரத்தை வச்சு பாடம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது எனக்கு. கர்ணன் என்ன நட்சத்திரம்? கர்ணனை கொன்னது யார்? அர்ஜுனனா கிருஷ்ணனா? நல்லா யோசிச்சு சொல்லணும். கர்ணனை கொன்னது 7 முறை நான் கொன்னேன், வெறும் செத்த பணத்தை அடிச்சுட்டு நீ என்னடா கொன்னேன் இருக்கிறம்ப. கிருஷ்ணர் தான் அதுக்கு எல்லாம் அவனை கடைசீட்டில் என்ன பண்ணாரு? சுற்றி ஆப்பு வச்சு அவனுக்கு சொருகுனது அவரு தான். புரிஞ்சுதுங்களா? கிருஷ்ணர் என்ன நட்சத்திரம்? பூரட்டாதியிலேருந்து ரோகிணி என்னங்க எத்தனைன்னு பாருங்க. 7வதா? ரோகிணினா தேரா ரோகிணினா சக்கரமா? பூரட்டாதியில் பிறந்து அங்கே கிருஷ்ணரோட தேரில் சக்கரத்தில் அந்த சக்கரம் போய் சேரில் சிக்கிச்சா. 7வது வதை தாரை தேரில் சிக்கிச்சா. சக்கரம் இதில் சிக்கிச்சு? சேத்துல. ஏன்னா மண் வீடு அது. ரிஷபம் என்ன வீடு? மண் வீடு. மண்ணில் சிக்கிச்சா. சிக்கிருச்சு. உடனே நம்ம சக்கரதாரியுடைய வேலை. சக்கரம் யாரு? கிருஷ்ணர் தான். ரோகிணி கிருஷ்ணர், சக்கரம் கிருஷ்ணர், தேரு கிருஷ்ணர். அப்போ அவன்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? ரகசியமாக அந்த தானத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. உட்றாம்ப வேலை முடிஞ்சு வச்சா. இப்போ வதை தாரை வேலை செய்தா இல்லையா? இப்போ எனக்கு மகேந்திர பொருத்தம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்களா இல்லையா? மாட்டிக்குவீங்களா? இப்போ தான் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. சரி, இதுவே இல்லாமல் கூட போகும். இந்த மகேந்திர பொருத்தம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ரச்சு பொருத்தம் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் கூட இருந்தாலும் வாழ்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் வாழ்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ ரச்சு பொருத்தம் இல்லை, ஆனால் வாழ்கிறாங்க. எப்படி? ரச்சு பொருத்தம் இல்லை இருந்தாலும் வாழ்கிறாங்க. எப்படி இருக்கா தெரியுமா? எல்லாரும் ரச்சு பொருத்தம் இல்லைன்னா சேர்க்க மாட்டீங்க தானே? ஆனால் ரச்சு பொருத்தமே இல்லை, அருமையாக வாழ்கிற ஜாதகம் எங்கிட்ட இருக்கு.
50 வருஷம் தாம்பத்தியம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 50 வருஷம் திருமணமாய் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் தாம்பத்தியத்தோடு நல்லா இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ திருமண பொருத்தம்னு எடுத்தா நட்சத்திரங்களில் ஒரு விஷயங்கள் இருக்கு, கிரகங்களில் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டையும் யார் அட்ஜாயின் பண்ணி பொருத்தம் போடுறாங்களோ, யாரு அட்ஜாயின் பண்ணி பொருத்தம் போடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிப்பாங்க. ரச்சி தட்டுது ரச்சி தட்டுதுங்கிறான், ரச்சி தட்டுது ரச்சி தட்டுதுங்கிறான். ரச்சி பொருத்தம் இல்லைனாலும் ஜெயிக்கிறது எப்படி? அதே சமயம் யோனி பொருத்தம் இல்லை. யோனி நீங்கள்லாம் முக்கியமாக கேட்குறீங்க, யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் சுத்தமாக இல்லை, ஆனாலும் ஜெயிக்குது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் எல்லாருமே நிறைய ஜாதகம் பார்ப்பீங்க, அதெல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் டெய்லி ஒரு 10-15 ஜாதகம் 20 ஜாதகம் பார்க்குறேன். அதில் மேக்ஸிமம் என்கிட்ட வரும்போது ஒரு ஜாதகத்துக்கு வருவாங்க, வந்தோடனே நம்ம சொல்கிற விஷயங்களை பார்த்தோன்னே உடனே என் மனைவி இது பார்க்கணும்பாங்க, என் குழந்தை இது பார்க்கணும்பாங்க. நான் உடனே குறிக்க ஆரம்பிச்சிடுவேன். கணவன் மனைவி இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த குழந்தை ஏன் இப்படி அப்படின்னு அதை போட்டு பார்ப்பேன். அன்றைக்கி நைட் அதுதான் வேலை. நைட் தூங்குறதுக்கு 12-1 மணி ஆயிரும். பகலில் 10 மணி வரைக்கும், நைட் 10 மணி வரைக்கும் ஜாதகம் பார்த்தா கூட ஒரு 2 மணி நேரம் அதை ஸ்டடி பண்ணுவேன். ஏன் இவனுக்கு இப்படி, ஏன் இது இப்படின்னு ஸ்டடி பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சி, சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிது. அப்போது இங்கே ரச்சி பொருத்தங்கிறது இல்லைனாலும் அங்கே கிரகத்தில் நல்ல பொருத்த அமைப்புகளை ஏற்படுத்தினா, கிரகத்தில் நல்ல பொருத்தங்களை ஏற்படுத்தினா ஒன்றும் ஆகிறது இல்லை. ரஜ்ஜுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜ்ஜுனா என்ன சொல்லுங்க, எல்லாம் நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க. ரஜ்ஜுனா என்ன? கயிறா? கழுத்தா? சரி. மாங்கல்யம்? சரி. வேற? கயிறு பொருத்தம்? சரி. இந்த கயிறு கட்டுறது தான் ரஜ்ஜா. இப்போ பொறுத்தருக்கு 8ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆயிடுச்சு. 8ஆம் அதிபதி அஸ்தமனம், 8ஆம் அதிபதி அஸ்தமனம். செவ்வாயும் அஸ்தமனம், செவ்வாயும் அஸ்தமனம் அல்லது நீசம். இப்போ இந்த பெண்ணுக்கு மாங்கல்யம் நிலைக்குமா? இப்போ நீங்கள் ரச்சு பொருத்தமே பார்த்து கட்டி வைக்கிறீங்க. 8ஆம் அதிபதி நீச அஸ்தமனம், செவ்வாய் நீச அஸ்தமனம். ஏன்னா மங்கள காரகன் அவன் தான், செவ்வாய் தான் மங்கள காரகன், அவனும் நீச அஸ்தமனம். இப்போ எப்படி இது நிலைக்கும்? வீடு கொடுத்தவனை பார்க்கணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ரச்சு பொறுத்து இருக்குது. ஆனால் 8ஆம் அதிபதி அவுட்டு, செவ்வாயும் அவுட்டு. அப்போ நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சரிதானே? வாழ்கிறது கஷ்டம்னு தெரியுது. அப்போ இது இப்படி இருந்ததுன்னா ரச்சு பொருத்தமே இல்லை, ரச்சு பொருத்தமே இல்லை. ரச்சு பொருத்தம் தப்பாக இருந்ததுன்னா என்ன நீங்கள் சொல்கிறீங்க? கணவன் செத்து போயிடுவான், அதானே? அதானே சொல்கிறீங்க? வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? வேறு எதுவும் இல்லை. இல்லை, இதான உங்களுடைய கான்செப்ட். ரச்சு பொருத்தம் இல்லை, அப்படி பண்ணால் கணவன் செத்து போயிடுவான், வேற எதுவும் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் எது? 8 சூப்பராக இருக்கு. கணவர் காரகன் யாரு? நல்லா இருக்கு. 7ஆம் அதிபதி நின்றதற்கு, 7ஆம் அதிபதி எங்க நிற்கிறாரோ அதுக்கு 8ஆம் இடம் அவருடைய ஆயுளா. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அதான புருஷன், அதானே? அது நின்றதுக்கு 8ஆம் இடம் அவனோட ஆயுள் தானே, அதுவும் நல்லா இருக்கு. இப்போ சாகடிக்க முடியுமா? அப்புறம் என்ன நீங்க ரச்சு பொறுத்த இருக்குதுங்கிறீங்க? வெறும் கிரகத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை. சூரியன் செவ்வாய் ராகு இருந்தா 3இல் 2 சாகும், 4இல் 1 போகும்.
இதெல்லாம் மேட்ரு, இது இல்லை மேட்ரு. 3ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருந்ததுன்னா தம்பிக்கு கண்டம்னு தெரியுது. கண்டம் உயிரோடவே இருக்கும்போது அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? உயிரோட கொஞ்ச நாள் இருந்து ஏதாவது விபத்தா? இல்லை எடுத்த உடனேயே கருவில் அழிஞ்சு போகுதான்னா 3ஆம் அதிபதி நின்றதற்கு எட்ட பார்க்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சார் எல்லாரும் நினச்சிக்கிறான் 8ஆம் பாவம்னு ஒரு வகுப்பு எடுத்தேன், ஆயுள் பாவகத்துக்கு ஒரு வகுப்பு இப்போ தான் எடுத்தேன். எல்லாம் நினச்சிக்கிறான் ஆயுள்னா லக்னாதிபதி தாண்டா. லக்னம் வலுத்திருந்தா, லக்னாதிபதி வலுத்திருந்தா என்ன நடக்கு? லக்னம் வலுத்திருக்குது, லக்னாதிபதி வலுத்திருக்குது, 8ஆம் பாவம் கெட்டு போச்சு. லக்னாதிபதி வலுத்திருந்தா என்னன்னா, இப்போ லக்னம் வலுத்திருக்குது, லக்னம் எனக்கு வலுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி இருக்கேன்? ஜம்னு இருக்குண்ணா. நான் ஒரு காரில் வந்து அப்படி இறங்குறேன், இறங்குறேன்னா ஒரு ஏசியில் வாழ்கிறேன். நான் லக்னாதிபதி வலுத்திருக்கு, நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். எனக்கு 8ஆம் அதிபதி போயிடுச்சு, இதெல்லாம் இருக்கும், நான் 40 வயசு செத்து போயிடுவேன். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? அப்போ லக்னாதிபதி வலுத்திருந்து பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அப்போ தான் அது உயிர் வாழுது, அது உயிர் வாழுது. இல்லைன்னா வாழாது, இல்லைன்னா வாழாது. அதான் உண்மை, அதான் உண்மை. அதில் என்ன மாற்றம்? ஸோ எந்த ஒரு 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 தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே பிரித்து பார்க்கணும். ஒரு 3ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு 8 எப்படி இருக்குது, ஒரு 7ஆம் அதிபதி நின்றதற்கு 8 எப்படி இருக்குது. தாய் வந்து ஆயுள் கண்டம்னு சொல்கிறீங்க, 4ஆம் அதிபதி யார்? அவர் நின்ன இடத்துக்கு 8 எப்படி இருக்குது. சில பேர்த்துக்கு 4ஆம் அதிபதியே அஸ்தமனம் நீசமாக இருக்கும், அப்பா போயிடுவார். இங்கே யாருக்காவது 4ஆம் அதிபதி கெட்டு போனவங்க இருக்கீங்களா? உங்கள் அப்பா முன்னாடி போனாரா? உங்கள் அப்பா முன்னாடி போனாரா? 4ஆம் அதிபதி கெட்டவங்க சொல்லுங்க, எந்திரிச்சு. உங்கள் அப்பா இறந்துட்டார், முதல்ல உங்கள் அப்பா தான் போனார். உங்கள் அம்மா இருக்காங்க, ஆனால் 4ஆம் அதிபதி கெட்டு போச்சு. ஏன் தெரியல. 9ஆம் இடத்துக்கு 8 எது? 9ஆம் இடம் கால மேஷத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, அதுக்கு அப்படியே நேர் 8 எது? 4 போச்சா? தந்தையின் ஆயுள் பாவம் எது? 4. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோதாங்க. ஜோதிடம் ரொம்ப எளிமைங்க, ஜோதிடம் ரொம்ப எளிமை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மகிட்ட படிக்கிறாங்க. ஏன் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க? ஏன் வந்துக்கிட்டே இருக்காங்க? ஒரு வகுப்பு போட்டால் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் சேர்றாங்க? ஜோதிடத்தை இப்படி எளிமையாக கொடுக்கறதுனால. ஜோதிடத்தை எளிமையாக. திருமண பொருத்தம்னு ஒரு வகுப்பு எடுத்தேன், கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்துருக்குறான். எத்தனை பேர்? 500 பேர் சேர்ந்து. அந்த திருமண பொருத்தம் எப்படி இருந்ததுன்னு ஒரு 3 நாள் தொடர்ந்து வாழ்த்து போட்டிருக்கான். ஏன்னா ஒவ்வொரு திருமண பொருத்தத்தையும் எடுத்து 10 பொருத்தங்களையும் எடுத்து, இந்த பொருத்தம் இல்லைனாலும் இப்படி நீ சேர்க்கலாம், இப்படி சேர்க்கலாம், இந்த பொருத்தம் இல்லைனாலும் இப்படி சேர்க்கலாம், இல்லை இங்கே கிரகம் கெட்டு இந்த பொருத்தம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நடத்திருக்கு. ஸோ சும்மா திருமண பொருத்தம் அது இது வெறும் கிரகங்கள் மட்டும் நிர்ணயம் பண்ணாது, வெறும் பொருத்தங்கள் மட்டும் நிர்ணயம் பண்ணாது, அதையும் தாண்டி அந்த பாவகங்கள் நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது, பாவகங்கள் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு சின்ன பரிகாரம், ஒரு அம்மாவுக்கு கெட்டு போச்சு. இப்போ நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? பொம்பளைங்களுக்கு கெட்டுருச்சுன்னா அவ்வளோதான், கல்ட்டி.
கொண்டு போய் எங்கே போடணும்? எங்கே போடணும்? ஒரு அம்மா கெட்டு போச்சு, வக்கரம்மா வேறு இருக்குது. எல்லாம் நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க, சார் 8ஆம் இடம் கெட்டு போச்சு, உனக்கு 2 மாங்கல்யம் 2 மாங்கல்யம். நான் சொன்னேன், உனக்கு 2 மாங்கல்யம் தான், ஒரு உட்கழுத்து சரடு கட்டிக்க, நம்ம ஊரில் கட்டுறாங்கல்ல, அதை கட்டிக்குமான்னு. அந்த அம்மா மதுரை, அங்கே பழக்கம் இல்லை, இதை கட்டிக்குமா இன்னொரு சரடுன்னு. இன்னொரு சரடு கட்டிக்கோ, நீ 60ஆம் கல்யாணம் பண்ணுவ, போயிட்டு வாமான்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷம் முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு திரும்பி நாள் குறிக்க என்கிட்ட தான் வந்துச்சு. இப்போ 2 கல்யாணம் ஆயிடுச்சா? ஸோ லாஜிக், நீங்கள் செலவாகக்கூடாது. நம்மளை மாதிரி தானே வரும், வரக்கூடிய கிளைண்ட்டு நம்மளை மாதிரி தானே, நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப செலவு வச்சிங்கன்னா அது நியாயமா? அப்புறம் லாஜிக்காக சொல்லி பழகும். இப்போ குரு கேது அப்படின்னா என்ன அர்த்தம்? குருனா மஞ்சள், கயிறுனா குருனா மஞ்சள் கலர், கயிறுனா கேது, மஞ்சள் கயிறு கட்டு, அவ்வளோதான். கேதுனா பை, கேதுனா பை, குருனா மஞ்சள், மஞ்சள் பை தானம் கொடு. 7ல் குரு கேது இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் மஞ்சள் பை தானம் கொடு. மஞ்சள் பையில் போட்டு குடியா, மஞ்சள் பையில் போட்டு கொடு. குருனா பணம், குருனா பணம். மஞ்சப்பையில் ஏன் வந்து அந்த குரு கேது கோடீஸ்வர யோகம்னா, குரு கேது கடங்கார யோகம், குரு கேது கோடீஸ்வர யோகம். இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் தான். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கேள்வியில் இருந்தால் கூட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ குரு கேது கோடீஸ்வர யோகம், அதே கடங்கார யோகம். ஏன் தெரியுங்களா? கடனுக்கு காரகன் யாரு? யார் சொன்னா கேதுன்னு? கடனுக்கு காரகன் கேதுவா? அப்படி எங்கேயாவது இருக்குதா? அது கேதுன்னு எப்படி சொன்னீங்க? உண்மையிலேயே நம்பர் 1 கடங்காரன் கேது தான். உண்மையிலேயே நம்பர் 1 கடங்காரன் யாரு? கேது தான். அது எந்த மாற்றமும் இல்லை. நீங்க 6ஆம் இடத்துல கேது இருக்குதா, 6ஆம் அதிபதியோட கேது இருக்குதா, நீங்க கடன் வாங்கினீங்கன்னா பெருங்கடன் வந்து சேர்ந்து. குரு கேது இருக்குதா, பெருங்கடன் வந்து சேர்ந்து. சுக்கிரன் கேது இருக்குதா, பெருங்கடன் வந்து சேர்ந்து. சந்திரன் கேது இருக்குதா, கடன் வாங்கினா அடையவே அடையாது. இதெல்லாம் 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும். பட்டா என்னாகும்? கடன் அடையாது. எதுல இருந்தாலும் கடன் வாங்கக்கூடாது. குரு கேது இருந்ததுன்னா கடன் வாங்கலினா அதே கோடி ரூபாய் உனக்கு கொண்டு வந்து இறைவன் கொடுப்பான். நீங்கள் வந்து இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் குருனா பணம், கேது ஒரு கோடீஸ்வர யோகம், மன்னரை போல் வாழ்வு கொடுத்தாகணும். கர்மா ரீதியாக கர்மிக் பிளானட்ஸ் என்னது? ராகு கேது. சரியா? இதில் 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆயுள் காரகன் சனி, ஆயுள் காரகன் சனி. மரண காரகன் யாருன்னு தெரியுமா? ஆயுள் காரகன் சனின்னு சொல்லியாச்சு. மரணத்தின் காரகன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சனியா? ராகு. மரணத்தின் காரகன் யாரு? ராகு. ராகு தான் மரணத்தோட தூதுவன், மரணத்தோட காரகன் ராகு தான். நீங்கள் யார் எப்போ வேணாலும் சாகட்டுங்க, அந்த ராகுனுடைய டச் இல்லாமல் கடைசியாக அந்தரம், சூட்சுமம், பிராணன் அல்லது 8ல் ராகு, 8ஆம் இடத்துக்கு ராகு தொடர்பு ஏற்படாமல் மரணம் நிகழாது. மரணம் நிகழாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. அப்ப கடனை உருவாக்குறவன் கேது, கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி சொல்றவன் யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கிழமையில ஒரு கடனை கட்டுறீங்க, எப்ப கட்டணும்? குளிகை நேரத்தில் திரும்ப வரும். பரவாயில்லையா?
ராகுல வளர்ந்துக்கிட்டு தான் போகும். பரவாயில்லையா? ஏன் யமகண்டத்தில் கேதுனா ஃபினிஷ்டு. அப்போ செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் கடனை கட்டினா ஜெயிக்குமா ஜெயிக்காதா? எப்போ பாரு கடன் கடன் கடன். எப்போ பாரு கடன் கடன் புலம்புறீங்களா இல்லையா? சரி சார். அப்போ கேதுனா ஃபினிஷ்ட், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. கேதுனா எண்ட் கார்டு, ராகுனா வாய் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ செவ்வாய் ராகுல கடனை கட்டினா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ கடனை கட்டுறதுக்கு எந்த நேரம் நண்பர்களே? எல்லாரும் குளிகைங்கிறீங்க. குளிகை அல்ல, குளிகையை 2 தடவை செய்யும்ல. குளிகை திரும்ப செய்யும் தானே, அப்படி தானே? அப்போ கடனை கட்டினா என்ன பண்ண? மறுபடி கடன் கட்டுறதா? மறுபடி கட்டுறதா? சரி, அப்போ நீங்கள் என்ன கட்டுங்க, குளிகை இல்லை, மறுபடி கட்டுறது வேணாம், தேவையில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் இல்லை அவர் சொன்னது தவறுன்னு சொல்ல, திருத்திக்கலாம்ல. எப்பவுமே எதுவுமே தவறு இல்லைங்க. 1000 தப்பு பண்ணால் தான் இப்படி பேச முடியும். 1000 என்னங்க அது தப்புங்கிறத நீங்கள் இப்போ பாருங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எது எது தவறு, எது எது தவறுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியை நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதுதானே. செய்வீர்களா? செய்வோம். சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன கேட்குறாரு ஐயா? ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு கோவிந்தராஜ் ஐயா. நிறைய பேர்த்துக்கு மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. மூல நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இப்படியெல்லாம் இருக்கு. இது ஏதாவது ஒரு உண்மை கருத்து இருக்குதா? இதில் ஏதாவது ஒரு உண்மை நண்பர்களே, இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இப்போ மாமியார் கூட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வரக்கூடிய மனைவிக்கு உங்கள் ஜாதகத்திலே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மாமியார் நிலம் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒத்து போகுமா போகாதாங்கிறத உங்கள் ஜாதகத்திலேயே 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் நல்லா இருந்தால், ஒரு கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நல்லா இருக்கும். மாமியார் நல்லா இருக்கும், மருமகளோடு இருக்கும். இப்போ மாமியாருக்கு ஆகாது, என்ன கொண்டு கூடாது தானே நண்பர்களே? இது வரைக்கும் ஆயில்ய நட்சத்திர பெண்கள், நல்ல மாமியார் உயிரோடு இருக்கிற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு, எல்லாம் லட்சம்னு என்னால் சொல்ல முடியாது, ஒரு 100 பேர்த்துக்கு கல்யாணம் வச்சுருப்பேன். 100 பேர்த்துக்கு இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக இருக்கு. இப்படி ஒரு மருமக எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு செலக்ட் பண்ணி அந்த அம்மா வேணவே வேணாம், நான் செத்து போயிடுவேன் அப்படிங்குது. நீ சாக மாட்ட அப்படிங்கிற. செத்தா அதுக்கு நான் பொறுப்புங்கிறேன். செத்து என்ன பண்றது, நீங்க பொறுப்பு வைக்குது. சரிம்மா, எத்தனை வருஷம் உங்களுக்கு வேணும்? நான் ஒரு 10 வருஷமா அது இருக்கணும். 10 வருஷம் கேரண்டிம்மா, இல்லைன்னா 10 பவுன்மா உனக்கு அப்படின்னு. சரிங்க பார்க்கலாம், 10 பவுன் ஒன்று ரெடின்றுச்சு, இல்லைன்னா எனக்கு 10 பவுன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் கிட்ட 16 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது எப்படி பார்க்கணும்? இது எப்படி பார்க்கணும்? நான் இப்போ உங்களை கேட்குறேன், ஒரு மருமகள் வந்து ஐயா கேட்ட கை, ஒரு மருமகள்னால மாமியாரை கொல்ல முடியும், அப்படித்தானே நீங்கள் சொல்கிறது? ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தா மாமியாருக்கு ஆகாது, அப்போ மருமகள்னால மாமியாரை கொல்ல முடியும் தானே? சரி, மூல நட்சத்திரம் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது, அப்போ ஒரு மருமகள்னால மாமனாரை கொல்ல முடியும், அப்படித்தானே? அப்போ ஒரு பையனால அப்பனை கொல்ல முடியுமா? ஏன் முடியாது? ஏன் பையன் ஜாதகத்தில் மட்டும் இருந்தால் செல்லாதா? பையன் ஜாதகத்தில் கர்ம திசை நடந்தா கொல்ல முடியுமா முடியாதா? முடியாதா? கலைஞர் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? 93 வயசு வரைக்கும் இருந்தாரா?
அவருக்கு முறையாக நீங்கள் கணக்கில் 5 பசங்க சரிங்களா? 5 பசங்களுக்கு மாரகாதிபதி திசை வராதா? பாதகாதிபதி திசை வராதா? 8ஆவது தந்தைக்குண்டான கண்ட திசை வராதா? வருமா வராதா? ஏன் சாவுல? யாருக்கு? இதை மட்டும் ஆயுள் பலம்னு சொல்றீங்களே, அப்போ மூல நட்சத்திரம் வந்தால் மாமியாருக்காக மாமனாருக்காகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஆயிலை நிர்ணயம். நான் பாருங்க 8ஆம் பாவ வகுப்பு எடுத்த நண்பர்களே, இந்த 8ஆம் பாவத்தில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ தான் எடுத்து முடிச்சிருக்கேன். உங்களுடைய ஆயிலை நீங்கள் மட்டுமே தீர்மானிப்பீர்கள், உங்கள் ஜாதகம் மட்டுமே தீர்மானிக்கும். மூல நட்சத்திர மருமகளும் தீர்மானிக்க முடியாது, ஆயில்ய நட்சத்திர மருமகளும் தீர்மானிக்க முடியாது, எதுவும் விசாக நட்சத்திரமும் தீர்மானிக்காது. எந்த ஒரு நட்சத்திர மருமகளும் உங்க ஆயிலை தீர்மானிக்கவே முடியாது. உங்க பெத்த பையனோட ஜாதகத்தில் கூட கண்ட திசை அப்பனுக்கு இருக்குன்னு இருந்தா சும்மா அடிபட்டுட்டு போகுமோ ஒழிய ஒரு நாளும் உங்க உயிர் எடுக்க முடியாது. அதுக்கு எந்த வகையிலையும் இந்த ஜோதிடம் இடம் கொடுக்கவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை. அதுக்கு உதாரணம் கலைஞர் தான் சொல்லுவேன். 93 வயசு வரைக்கும் இருந்தார், 5 பிள்ளைங்களை பெற்றாரு, 5 பேர்த்துக்கு எத்தனையோ மாரக திசை நடந்திருக்கும். ஏன் நடக்கல? அப்ப சுய ஜாதகம் வலுவா இருந்தா, ஒரு மனிதனுடைய தன் ஜாதகம் வலுவா இருந்தா அவனை எப்படி கொல்ல முடியும்? எப்படி கொல்ல முடியும்? அப்ப மூல நட்சத்திரம் தப்பு தானே? தப்பு தானே? அப்ப ஆயில்ய நட்சத்திரம் தப்பு தானே? இன்னையிலேருந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பார்த்து பயப்படுவீங்களா? மூலத்தை பார்த்து பயப்படுவீங்களா? ஒரு நாளும் பயப்படுவீங்களா? பயப்படாம சேர்த்துங்க. கண்ணை மூடிட்டு சேர்த்தியா? எதையுமே பார்க்காத சேர்த்து. தோத்து போன நான் கேரண்டி, தோக்கவே தோக்காது, தோக்கவே தோக்காது. சப்போஸ் ஒன்று செத்து போகுதுன்னா அது காரணம் என்னவா இருக்கும்? அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சிருக்கும், அவங்களோட ஆயுள் முடிஞ்சிருக்கும். அதுதான் உண்மையை ஒழிய இந்த மருமக வந்ததுனால தான் செத்து போச்சுன்னு சொல்றது 100க்கு 100% பொய். யாருமே பண்ண முடியாது. ஆயில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஆயில் கணிதத்திற்கு தன்னுடைய ஆயிலை மட்டும்தான் எடுத்துக்க சொல்லியிருக்கு. ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பையனோட ஜாதகத்தில் தகப்பனுக்கு ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லல. உங்க ஜாதகத்தில் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் எடுத்துக்க சொல்லுதோ ஒழிய, ஒரு நாளும் உங்க பையனுக்கோ உங்க மருமகளுக்கோ அல்லது உங்க பேத்திக்கோ உங்க பேரனுக்கோ உங்க தம்பிக்கோ நடக்கிற திசா புத்தினாலேயோ அதனுடைய பிரச்சனையினாலேயோ ஒரு நாளும் நடக்காது, ஒரு நாளும் நடக்காது. இப்போ எனக்கு 3ஆம் அதிபதி நின்றதற்கு 8 வீக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஆனால் அவன் ஜாதகத்தில் ஆயுள் பலம், அவன் என்ன ஆகும்? ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இருப்பான், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருப்பான், இல்லை ஏதோ ஒரு நோய் வரும். இந்த மாதிரி தான் நடக்கும். செத்து போக மாட்டான். சாகிறது அவங்க ஜாதக பிரகாரம் தான் சாக முடியும். அப்ப ஆயுள் கணிதமானது அவங்க ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்குமோ ஒழிய வேற எந்த வகையிலும் நடக்காது. இனிமேட்டு இன்னொரு முறை ஐயா மூல நட்சத்திரம், ஐயா ஆயில்ய நட்சத்திரம், ஐயா விசாக நட்சத்திரம் இப்படின்னெல்லாம் தயவு செய்து நல்ல வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்பை தவற விட்டு, இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இப்போ நம்மளை மாதிரி கொஞ்சம்
அழகு கம்மியாக, ஒரு அஜித் குமார் மாதிரி இல்லாமல், ஏதோ கொஞ்சம் வசதி இல்லாமல், இல்லை ஐயா மாதிரி கொஞ்சம் ஃபேரா, அப்படி அப்படி இப்படிலாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்து, கொஞ்சம் கருப்பு இல்லை நகைப்புல சிவப்பா இப்படி இருந்தால் இது கொஞ்சம் கட்டிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, வேணுமா வேணாமா? ஒரு சொத்து இல்லை, என்ன பண்ணுறது? பார்த்துருப்பான், போடுறா ஒரு மூலத்தை, போடுறா ஒரு ஆயிலியத்தை, போடுறா ஒரு விவசாயத்தை, பொம்பளைங்களுக்கு அப்போதானா நம்மளை கட்டிக்குவாங்க அப்படின்னு நம்ம ஆண் சமூகம் நிர்ணயம் பண்ணது தான் இந்த மாதிரி விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது உனக்கு என்ன சட்டி தலை வயிறு குண்டா இருக்குது, உனக்கு எவடா பொண்ணு கொடுப்பான்னு சொன்னா போய் அங்கே போய் வடிவுக்கரசியாக நின்னாலும் சரிம்மா கட்டிக்கிறேன்னு வந்துடுவீங்கல்ல. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் நயன்தாராவில் கேட்பீங்க. அது மாதிரி நீ 3 லட்சத்தில் பிறந்திருக்கம்மா, மாமனார் இல்லாத கூட தொலைவணும், எங்கம்மா இருக்குது அப்படின்னு 2 அம்மா சொன்னா, 2 ஜோதிடர் சொன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரிடாப்பா ஏதோ ஒன்று முடிச்சிடலான்டா. மாமனார் இல்லாத வீட்டில் ஒருத்தன் மாமனார் அப்பெல்லாம் எப்படி இருப்பான், அவன் கொஞ்சம் கம்மியாக தான் சிந்திச்சுட்டு இருப்பான், அவனுக்கு சரின்னு வாழ்க்கப்பட்டுருவாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஒரு பெண்களுக்கு நம்ம ஆண்கள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் என்ன? எனக்கு கல்யாணம் ஆகும்ல, அதுக்காக. புரிஞ்சுதா? மற்றபடி ஆயிலை நிர்ணயிக்கிறதுக்கு எந்த மருமகளாலையும் ஆகாது, எந்த மகனாலையும் ஆகாது, யாருனாலையும் மனைவியினாலேயும் ஆகாதுங்கிறான். மனைவியினாலேயே ஒரு நாள் வேணாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருந்தா, ஒரு பிரயோஜனம் என்னையாவது ஒரு நாள் நினைச்சுக்கீங்க. வந்து அதை எளிமையா ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. நீ ஜோதிடத்தை போட்டு குழப்பிக்காது. எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை ஆரம்பிக்கும். அதை விட்டு போட்டு அது இது அப்படி சொல்லுங்க. அஷ்டமச்சி, அஷ்டமச்சனி நண்பர்களே, 7.5 சனி நடந்தால் பயந்துக்கிறீங்களா? அஷ்டமச்சனி நடந்தால் பயந்துக்கிறீங்களா? ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? தவறு பண்ணாமல் யார் இருக்கிறா? தவறே பண்ணாத நீங்கள் இருக்கீங்களா? யார் இருக்க முடியாது. ஏதோ ஒரு தவறு இருக்கத்தானே செய்யும். ஏதோ ஒன்று வாழ்க்கையில் தவறே இருக்க முடியாது அப்படி இருக்குமா? அப்படி வாய்ப்பு இருக்குதா? இந்த பக்கம் வந்து நமீதா நின்று நீங்கள் பார்க்காம போயிடுவீங்களா? பார்க்க தானே செய்வீங்க. ஸோ ஏதோ ஒரு தவறு மனிதனுடைய மனம் ஒரு தவறை நோக்கி தான் இருக்கும். ஏதோ ஒரு நடக்கும். அப்போ இந்த காலத்தில் தவறுக்கு ரொம்ப கையிலேயே தவறு இருக்கு. அதனால் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அஷ்டமச்சனி நடந்தாலும் 7.5 சனி நடக்குது. ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது. ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சிருக்காங்களா? நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நரேந்திர மோடியாவை சொல்லுவீங்க. நரேந்திர மோடியை 7.5 சனியில் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு என்ன இருந்திருக்குது? 5ஆம் அதிபதி. நல்லா பார்த்துக்குங்க. ஒருவருக்கு 5ஆம் அதிபதி பலம் பெற்றால் 7.5 சனி ஆனாலும் அஷ்டமச்சனி ஆனாலும் பெரிய பாதிப்புகளை தர வாய்ப்பே இல்லை. நரேந்திர மோடியாவுக்கு 7.5 சனி நடந்தது. அவர் பிரதமர் ஆனார்.
அவருக்கு விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி, 5க்குரியவன் குரு. ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் 4ல் கும்பத்தில் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அப்போ ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினா அது அதிர்ஷ்டமா இல்லையா? அப்போ 5ஆம் இடம் வலுப்பெற்றுதா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு என்ன ஆகல? 7.5 சனி வேலை செய்யல. அதே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொருத்தர் சொல்கிறேன், நீங்களே எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் தெரியும். 69லிருந்து 77 வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு? எம்ஜிஆர். கலைஞரியா? அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் யாரு இப்போ பொறுப்பேற்றுக்கிட்டா? கலைஞர். 71ல் போட்டு பாருங்க, மிருகசீச நட்சத்திரத்துக்கு 7.5 சனி. நீங்க போட்டு பாருங்க, 71 போடுங்க, சும்மா ஏதோ ஒரு 71 ஒரு தேதி போட்டு பாருங்க. ரிஷப ராசிக்கு 7.5 சனி. ஏங்க 70ல் மேசத்தில் இருக்கும் சனி, அதானே? 70 டேட் ஆஃப் பர்த்துக்கு மேசத்தில் இருக்கும் சனி. 71 72க்கு ரிஷபத்துக்கு வந்துடும். மேசத்தில் இருந்தாலும் அவருக்கு 7.5 சனி தானே, ரிஷபத்தில் இருந்தாலும் 7.5 சனி தானே, மிதுனத்தில் இருந்தாலும் 7.5 சனி தானே அவருக்கு. கலைஞருக்கு தாங்க, கலைஞருக்கு 7.5 சனியும் நடந்து, சனி திசையும் நடந்து, சனி திசையும் நடந்து, அவிட்ட நட்சத்திரத்துக்கு 4வது, மிருகசீச நட்சத்திரத்துக்கு 4வது திசையா சனி திசை நடந்து. நல்லா தெரிஞ்சுங்க, சொல்றீங்கல்ல, நீங்க வந்து மிருகசீசம் சித்திரை அவிட்டத்துக்கு 4வது திசையா சனி திசை வரக்கூடாது. சொல்றீங்களா? சொல்றீங்களா? எஸ் ஆர் நோ? சொல்றீங்கல்ல? வாங்க. அப்படி நடந்து அதே சனி திசையில் 71 72 போட்டு பாத்தீங்களா? இருக்குதா? அப்ப யார் இருக்கிறா? முதல்வரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாரு? கலைஞர் ஐயா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் தெரியுமா? அவருக்கு 5ஆம் அதிபதி யாரு? கடகலக்கணத்துக்கு எப்படி இருக்குது? உச்சமா இருக்குது. 5ஆம் அதிபதி உச்சம். என்ன பண்ண முடிஞ்சது? முடியல. அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கிறப்போ சனி பகவான் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார். இவர் இல்லைங்க, நீங்க ஏங்க தப்பா நினைக்கிறீங்க? சரி, இவருங்க சனி பகவான் என்ன கொடுப்பாரு? அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுப்பாரு. அதிர்ஷ்டத்தான் கொடுப்பார். நீங்க அஷ்டம சனின்னு பயந்துக்காதீங்க. ஒன்னா இப்போ 5ஆம் அதிபதி நல்லா இருக்கா, அதை பிடிச்சிக்குங்க, அதை பிடிச்சி. சரி, இருந்தா கூட உங்களால் மனசுல ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கெல்லாம் பரிகாரம்னு ஒன்று இருந்தால் தான். ஆமாம், டீ சாப்பிட்டா ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்ல, வெறும் டீயை கொடுத்தா அது நல்லா இருக்காது தானே. அப்போ ஏதோ ஒரு லாஜிக்கோட இல்லை, டீ ஸ்வீட்டு காரம் இப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? சூப்பரா அப்படின்னு பாராட்டுவீங்க, அப்படி தானே? அஷ்டம சனி வந்துருச்சு சந்திரனுக்கு 8ல். இப்போ இந்த சனி யார் பேச்சையும் கேட்க மாட்டார், யார் பேச்சையும். ஆனால் எப்பேற்பட்ட ரவுடியும் எங்கே அடங்குவான்? ஒரு ரவுடி அடங்குற இடம் எங்கே அடங்குவான்? ஒரு வாத்தியார்கிட்ட. முதல்ல வாத்தியார்கிட்ட தான் முதல்ல எங்கே அடங்குவான்? உட்கார்றா, பெரிய படிப்பாக இருப்பான், உட்காரு, என்ன பச்சு, அதான் இல்லை விவசாயம் உட்கார். ஒரு குருநாதர்கிட்ட அடங்குவான். ஒரு குருநாதர்கிட்ட தான் எப்பேற்பட்டவனும். இப்போ என்னையே எடுத்துங்களேன், என்னை பார்த்து எப்படி தெரியுது? அதே எங்கள் குருநாதர் மணினே வந்துட்டாருன்னா உடனே போய் ஐயா காலுக்கு உழுகுறனா இல்லையா? இது ஏன்னா குருவிற்கு எல்லாருமே பணியணும், எல்லாருமே பணியணும். அப்ப சனி பகவானுக்கு குருநாதர் யாரு? பைரவர். அப்போ அந்த பைரவரை கூட, அந்த பைரவருக்கு வழிபாடு எப்போ வருது? அஷ்டமி அன்னைக்கு வருது. அஷ்டம சனிக்கு, அஷ்டமியில, அதுவும் எதுல? வளர்பிறையில் இல்ல,
உங்க கஷ்டம் தேயினுங்கிறதுனால தேய்பிறை அஷ்டமியில வழிபட்டா இந்த கடகராசிக்காரங்கெல்லாம் சூப்பரா வந்துடுறாங்க. லாஜிக் இருக்கா? இருக்கா? இதனாலதான் பரிகாரம்னா எல்லாரும் நம்மளை சொல்றேன். பரிகாரம் லாஜிக்கோடு இருக்கணுங்க, சும்மா எதையோ உளரக்கூடாது. இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கிற 900 பரிகாரமும் நம்ம சொன்னது தான். இன்னைக்கு வளம் வெளியில் வந்துட்டு இருக்கிற பல பரிகாரங்கள் நம்ம சொல்லி வெற்றி அடைந்த பரிகாரங்கள் தான். ஆனால் என்னோட அனுமதியோட, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னோட அனுமதியோட நீங்கள் வந்து பெற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சும்மா சொன்னால் பழிக்காது. எதுவுமே என்ன பண்ணணும், குரு தொட்டு காமிக்கணுங்கிறான். குரு தொட்டு காமிக்கணும். இப்போ எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும், எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். ஐயா இதுக்கு ஒரு பரிகாரம் இப்படி எடுக்கலாமா, இப்படி பண்ணலாமா, இதுக்கு என்ன பரிகாரம்? அப்போ நான் சொன்ன வகுப்பை தவறுதலாக நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஜோதிடத்தில் ஆகாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஜோதிடத்துக்கு காரகன் யாரு? புதன். புதன்னா என்னது? புத்தி. புத்தி திருட்டு ஆகாது. ஜோதிடத்துக்கு ஒரு நாளும் அவர் ஒரு ஜோதிடம் சொல்றாரு, அதை பார்த்து நான் காப்பி அடிக்கக்கூடாது. அவர்கிட்ட கற்றுக்கணும், நான் அவர்கிட்ட கற்றுக்கணும். புதன் தான் ஜோதிடம், புதன் தான் புத்தி. எவர் ஒருவர் திருட்டுத்தனமாக மற்றவங்களோட பாடத்தை திருட்டுத்தனமாக வாங்கி படிக்கிறது, திருட்டுத்தனமாக பண்ணாங்களோ அவங்களுக்கு திருட்டு புத்தியுள்ள குழந்தைகள் பிறக்கிறது. திருட்டு புத்தியுள்ள குழந்தைகள் பிறக்கிறது, அல்லது புத்தி பிரச்சனை உடைய குழந்தைகள் பிறக்கிறது. புத்தி பிரச்சனை உடைய குழந்தைகள் பிறக்கிறது. இதுதான் உண்மை நண்பர்களை. எதை நீங்கள் எந்தெந்த கிரகத்துக்கு உண்டான பாவங்கள் நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு உண்டான தண்டனை உங்களுக்கு இப்போ இருக்கும். இப்போ இருக்கும். இப்போ நீங்கள் சந்திரன் 6, 8, 12 6, 8, 12 பாதகம் இதெல்லாம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் இல்லை, நீங்கள் போன ஜென்மத்தில் உங்கள் தாயாருக்கு குற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் தாயாருக்கு இப்போ வந்து நீங்கள் உழந்து கும்பிட்றீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு நீரிழிவு நோய் வரும். உங்களுக்கு என்ன வரும்? ஏன் நீரிழிவு நோய் வரணும்? சந்திரன் நீர்க்காரகன், வேற தாய்க்காரகன், தாய் வலிக்காரகன், அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. ரொம்ப எளிமையாக நான் சொல்லட்டுமா? சர்க்கரை வந்துருச்சுன்னா எதை சாப்பிட வேணாங்கிறான்? முதல்ல அரிசி சாப்பிடாதம்மா. முதல்ல எதை சாப்பிடக்கூடாது? அரிசி சாப்பிட்றாத சொல்கிறானா? நமக்கு சாப்பாடு சுட சுட போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி கலப்பி அடித்தது தான் நமக்கு பிடிக்கும். முதல்ல என்ன சொல்கிறான்? அரிசியை போச்சா தாய்க்கு பண்ண குற்றத்துக்கு, தாய்க்கு பண்ண குற்றத்துக்கு போச்சா போச்சா இல்லையா? இந்த சந்திரன் கேட்டால் இந்த நீரழிவு வரும். குரு சுக்கிரன் சேர்ந்தா இந்த நீரழிவு வரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா இந்த நீரழிவு வரும். ஜாதகத்தில் குரு சுக்கிரன் அது போய் 6, 8, 12க்கு சம்மந்தப்பட்டதுன்னா, 6, 8, 12க்கு சம்மந்தப்பட்டதுன்னா, எப்பவுமே நோயினா 6, நோயினா 6. இந்த நோய் 6ஆம் அதிபதி எங்கெல்லாம் சம்மந்தப்படுறானோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு நோயே இல்லாத மனிதன் யாருமே இல்லை. நோயே இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அது பர்சன்டேஜ் வைஸ் தான், கொஞ்சம் கம்மி கொஞ்சம் ஹெச், இவ்வளோதான். 6ஆம் அதிபதி 12க்கு சம்மந்தப்பட்டா படுக்க வரைக்கும் போயிட்டு வரான்னு அர்த்தம். 6 போய் 12க்கு சம்மந்தப்பட்டா படுக்கை, அதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரான்னு அர்த்தம். 6னா கடன், 12க்கு சம்மந்தப்பட்டதுன்னா கடனால் விரயம்னு அர்த்தம். ஒரு நாளும் கடன் வாங்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு 6, 12 இருந்தாவோ, 6 பாதகம் இருந்தாவோ, 6, 8 இருந்தாவோ ஒரு நாளும் கடன் வாங்கிறாதீங்க. இல்லை 6ஆம் இடம் திதிசூனியமாக இருந்தாவோ, 6ஆம் அதிபதி திதிசூனியத்தில் இருந்தாலோ கடனை வாங்கிறாதீங்க. 6, 12 6ஆம் அதிபதி கேதுவோடு இருந்தாவோ
கடனை வாங்காதீங்க. அதே 6ஆம் இடத்துக்கு சனி சம்பந்தப்பட்டா கடன் எப்படி அடையும்? ஸ்லோவாக அடையும். சனினா ஸ்லோ. 6ஆம் அதிபதி சனியோட சம்பந்தப்பட்ட, அப்போ பாருங்க 2 லக்கணங்களுக்கு, கன்னியா லக்கணங்களுக்கு 6ஆம் அதிபதியே சனி, சிம்மத்துக்கு 6ஆம் அதிபதியே சனி. கடன் வாங்கினா எப்போ அடையும்? ஸ்லோவாக அடையும். வருஷ கணக்கு, வருஷ கணக்கு. அப்போ சனி இப்படி இருந்தா, சனியோட எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு ஸ்லோ தான். சனியோட எந்த கிரகம் இருந்தாலும் அதில் ஒரு ஸ்லோ இருக்கும். அப்போ கடன் அடையிறது ஸ்லோவாக இருக்கும். 6க்கு சனி சம்மந்தப்பட்ட ஒரே இடத்துல நான் 30 வருஷம் வேலை பார்த்தேங்கம்மா, ஒரே இடத்துல 10 வருஷம் வேலை பார்த்தேன். யாருக்கா 6க்கு சனி சம்மந்தப்படுதா? ஒரே இடத்துல நான் 10 வருஷம் வேலை பார்த்தேங்கம்மா, ஒரே இடத்துல இருந்தேன் சார். இப்போ யாரும் இருக்கிறது இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பெனி மாறுறான். ஆனால் 6க்கு சனி சம்மந்தப்பட்ட, ஏன்னா 6ஆம் இடம் வேலை, சனி சம்மந்தப்பட்டதுன்னா நான் அங்கேயே தான் இருந்தேன், ஒரே கம்பெனியில் 30 வருஷம் இருந்தேன், ஒரே கம்பெனியில் 15 வருஷம் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 6க்கு சனி சம்மந்தப்பட்டா அது நடக்குது. 6க்கு சனி சம்மந்தப்பட்ட அது நடக்குது. அப்போ கடனுக்கு என்ன ஆகும்? வாங்கினா சீக்கிரம் அடையாது. 6ல் கேது இருந்தால் கடனோட முடிஞ்சு போயிடுவான். அப்போ ஒரு நாள் 6, 12 இருந்தா, 6 பாதகம் இருந்தா இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. 6, 8 இருந்தா கவனமாக இருங்க, கடன் வாங்காது. முதல்ல வந்தோடனே ஒருத்தருக்கு எப்படி சார் இப்போ எங்களுடைய கஷ்டமெல்லாம் என்னன்னா, ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, இப்போ இவருக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறது? கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறது? ஒரு தொழில் வராரு, வந்தோடனே சார் ஆரம்பிக்கட்டுமா சார், இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன், ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார். என்ன சொல்லுவீங்க? இப்போ தொழில்னாவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தொழில்னு ஆரம்பித்தா வருமானம் வரணும், அதானே மெயின். அப்போ 2ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி அல்லது 2ஆம் இடத்திற்கு நடக்கக்கூடிய திசை நல்ல நிலையில், 2ஆம் இடத்துக்கு 1, 5, 9, 3, 2, 3, 4 இந்த மாதிரிலாம் நல்ல நிலையில் இந்த 2ஆம் அதிபதிக்கோ அல்லது 2ஆம் இடத்துக்கோ நல்லா இருந்ததுன்னா, நல்லா இருக்கணும். 6, 8, 12க்கு போகக்கூடாது, பாதகத்துக்கு போகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய 2ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு அல்லது 2ஆம் இடத்திற்கு, 2ஆம் இடம்ங்கிறது ஒரு 50% பலன் தான். உங்கள் 2ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு நடக்கக்கூடிய திசையானது 6, 8, 12 இல்லாமல் இருக்க வேண்டும், பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு மேச லக்னம், 2ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி சுக்கிரன் இப்போ வந்து ரிஷபத்திலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரிஷபத்திலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சனி வந்து மேச லக்னத்துக்கு சனி 10ல் இருக்கார், சனி 10ல் இருக்காரா? 10னா எந்த இடம்? மகரம். சுக்கிரனுக்கு எப்படி இருக்காரு? பாதகத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சார் சூப்பர் சார், சேமஸ் சார். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? ஏய் நான் ஒரு பெரிய மிஷினரி வாங்கி போட்டு எல்லாம் போச்சுடா, நீ சொல்லித்தாண்டா ஆரம்பித்தேன். புரிஞ்சிட்டிங்களா? மேஜிக். லக்கண பிரகாரம் சனி 10ல், லக்கண பிரகாரம் ஆட்சியில் சூப்பராக இருக்குது. 2ல் சுக்கிரன் இருக்கிறான், 2ல் சனி திசை நடக்கிறதும் 2ஆம் அதிபதிக்கு அது என்னாச்சு? பாதகத்தில் இருக்குது. பணம் போயிரு, வருமானம் எதிர்பார்த்த மாதிரி வராது. இப்போ பாருங்க, இது மேச லக்கணமாக இருந்தால் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் 2க்குரியவன் மட்டும் இல்லை, 7க்குரியவனும்.
7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர். அப்போ அந்த திசையில் என்ன நடக்காது? வாடிக்கையாளர் வரமாட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம் சார். இப்போ ரிஷபத்தில் சுக்கிரன் இல்லை. இப்போ அழகாக வந்து நீங்கள் அந்த சனிக்கு 2ல் கும்பத்தில் போட்டுக்குங்க. சனி திசை நடக்குது, மேச லக்கணத்துக்கு பாதகத்தில் நடக்குது சுக்கிர திசை. ஆனால் 10ஆம் அதிபதிக்கு 2ல் நடக்குது. 10ஆம் அதிபதிக்கு கட்டாயம் தொழில் ஆரம்பித்தா வருமானம் வந்துடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. இப்போ 5ஆம் அதிபதி திசை நடக்குது. லக்கண பிரகாரம் 5. லக்கண பிரகாரம் 5. இப்போ தொழில் செய்யலாமா? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக 5ஆம் அதிபதி திசை, பொதுவாக எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், 5ஆம் அதிபதி திசை நடக்குது, இல்லை 5ஆம் அதிபதி புத்தி நடக்குது, தொழில் செய்யலாமா? ஏன்? 10ஆம் இடத்துக்கு அது என்ன ஆகுது? 8ஆ வருது. இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். சோதர்கிட்ட வந்து கேட்பான். 5ஆம் இடம் ஆசை. 5ஆம் இடம் ஆசை. 5ஆம் அதிபதி வந்து ஆசையை கிளப்பிக்கிட்டே இருப்பார். 11ஆம் அதிபதி பேராசையை கிளப்புவார். அவன் வந்து தொழில் செய்கிறேன்னு கேட்பான். தொழில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், செய்யுங்க அப்படிம்பீங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், செய்யுங்க சார். ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா கேட்குது, சார் இப்படி தான் சார் ஊரில் இருக்கிற எல்லா ஜோசிகாட்டியும் போனேன் சார், ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன் சார், எல்லாரும் 5ஆம் அதிபதி தசை நடக்குது, நீங்கள் தொழில் செய்யுங்கன்னு சொன்னாங்க சார், ஒரு 2 கோடி போட்டேன் சார், இன்றைக்கி 2 கோடி கடனாகவே இருக்கேன் சார், ஜோசிகாரரை பார்த்தாவே ஏதாவது பண்ணிடலாம்னு தோணுதுங்க சார். அப்போ அந்த அம்மாவோட தப்பு இல்லை, ஜோதிடம் தெரியாமல் போனது யார் தப்பு? நம்ம தப்பு. அப்போது ஒரு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க, 10ஆம் இடத்துக்கு 6 நடந்தாலும், 10ஆம் இடத்துக்கு 8 நடந்தாலும், 10ஆம் இடத்துக்கு 12 நடந்தாலும், அல்லது 10ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு 6, 8, 12 திசை நடந்தா என்ன சொல்லாதீங்க, தொழில் செய்யாதன்னு சொல்லி பழகு. சரி, அப்படியே மீறி தொழில் செய்கிறான், அவன் நல்லா இருக்கானா என்ன அர்த்தம்? இந்த 2ஆம் அதிபதிக்கு அந்த 10ஆம் அதிபதி நல்லா இருப்பார்னு அர்த்தம். எப்பவுமே 2 தான் பிடிச்சிக்கணும். எப்பவுமே வேலை வேணுனாலும் 2 தான் பிடிக்கணும். இப்போ பாருங்க, திருமண பொருத்தத்தில் எது கெட்டா மன வாழ்க்கை சரி இருக்காது? 2ஆம் இடம். யார் சொன்னது? சூப்பர். அப்புறம் 2 மட்டுமா? 2 7 கெடக்கூடாது, அப்படி தானே? இதானே திருமண பொருத்தம், சரிதானே? இப்போ நான் கேட்குறேன், 10ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 10ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 2 7 கெட்டு போச்சுங்க, 2 7 ஆனாலும் சூப்பராக வாழ்கிறாங்க. 10ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கு. இப்போ இவங்க நல்லா தான் வாழுவாங்கன்னு நான் பந்தயம் கட்டுறேன், என்ன பண்ணலாம்? 7க்கு 4 அப்படி இல்லைங்க, எதை எடுத்தாலும் பாக்கியத்தை பாருங்கிறான். எதை எடுத்தாலும் பாக்கியத்தை பாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் எது? 10. 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் எது? 3. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 7 கெட்டு போச்சு, 2 7 கெட்டு போச்சு. ஆனால் வாழ்கிறான், நல்லா வாழ்கிறான், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த 2ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடம் வலுத்து இருக்குது, 7ஆம் அதிபதிக்கு 9ஆம் இடம் வலுத்து இருக்குது. அப்போ அவன் என்னங்கிறான்? சூப்பராக இருக்கிறான். இதாங்க சூட்சுமம், இதான் சூட்சுமம். ஒரு சூட்சுமமான நிலைகள் அப்படின்னா ஜோதிடத்தில் இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு இடத்துக்கு ஒரு அதிபதிக்கு 9 வலுத்துதுன்னா, 9 வலுத்துதுன்னா யாருனாலையுமே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருப்பான். யாருனாலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவனுக்கு அந்த பாக்கியங்கள், பாக்கியம்னா என்னது? அடையிறது.
வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்குமே இடம் இல்லை. அப்போ எதோ ஒன்று எடுத்தாலும் பாக்கியம் எப்படி இருக்குது? இல்லை இல்லை அப்படி இல்லை. உண்மையிலேயே முகுந்தன் வந்து அடிக்கடி பாராட்டும். ஏன்னா இந்த மீட்டிங்கில் இது வந்து என்னோட மீட்டிங் மாதிரி தான். முகுந்தனை வந்து தனியாக பிரித்து பார்க்குறது. ஆரம்பத்திலிருந்தே எல்லாரும் ஒரு இடத்துக்கு போவாங்க வருவாங்க, நம்ம எங்கேயும் போகிறது. இங்கே போகிறோன்னா போகிறது. இப்போ முகுந்தனையா மீட்டிங் தான் வர்றேன். அது காரணம் என்னென்னா, ஒரு வேவ்லேருந்து ஒத்து வரணுங்க. இப்போ என்னோடய வேவ்லேருந்து ஒரு மாதிரி இருக்குன்னா எனக்கு அவர் ஒத்து வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வரும்போது நமக்கும் இது நம்ம வீடு, நம்ம ஏதாவது சில விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். எனக்கு எதிர்ப்பாக இருந்ததுன்னா எதிரி வீட்டில் போய் என்ன பேசுறது? ஸோ பேச முடியாது தானே. அதனால தான் வகுப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மீட்டிங் வந்தாலும் ஏதாவது மக்களுக்கு போய் கிடைக்கும். மக்களுக்கு ஏதேனும் சில விஷயங்களை நீங்கள் சொன்னால் தான். எல்லாரும் தான் சொல்கிறாங்க, சொல்கிறது யாருமே தவறாக சொல்கிறது இல்லை. பட் கஷ்டப்படாமல், கஷ்டமே படக்கூடாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப எளிமையாக ஜெயிச்சுக்கிட்டே போகும். அதை நீங்கள் பயன்படுத்தினாவே போகும். ஒரு பாவத்துக்கு 9 கவனிச்சுக்கிட்டே வாங்க. வலுத்துக்கிட்டே இருக்குது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். நட்சத்திரத்தில் சூட்சுமங்கள் இருக்குது. நட்சத்திரங்களில் எண்ணற்ற சூட்சுமங்கள். ஆனால் அது பயன்படுத்துறது எப்படி, அதை பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார். அப்போ அவர் ஜென்ம நட்சத்திர தாரையை யூஸ் பண்ணுறார். எப்படி பண்ணுறாரு? தேரோட்டினாரா? சக்கரத்தை ஆயுதமாக வச்சுக்கிட்டாரா? நீங்கள் ஜென்ம நட்சத்திரம்னா டென்ஷனுங்கிறீங்க. உண்டா இல்லையா? தப்பா இல்லையா? ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? தேரோட்டியாக இருந்தார், சக்கராயுதத்தை வச்சுக்கிட்டாரு, உள்ளாங்குழலை வச்சுக்கிட்டாரு, ரிஷப ராசிக்கு உண்டான மாட்டை ஓட்டினாரு. அது நில வீடு, நிலத்துக்காக தூது போனார். இவர் காரியம் ஜாயிச்சுக்கிறதுக்கு நிலத்துக்காக தூது போனார். அந்த ரோகிணி நட்சத்திரம் சர்ப்பத்து மேலே என்னன்னாரு? டான்ஸ் ஆடினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க நட்சத்திரத்தை இயக்கணும்னு அர்த்தம். சார் எனக்கு 6வது நட்சத்திரம், எனக்கு 8வது நட்சத்திரம், அது 15வது நட்சத்திரம்லாம் விட்டுரு. ஓன் நட்சத்திரத்தை இயக்கிய, உன்னோட நட்சத்திரத்தை நீ இயக்கு. அல்லது உன் நட்சத்திர தெய்வம் யாரோ அதை வழிபடு. நண்பர்களே, நான் அவிட்ட நட்சத்திரம். நான் இன்னைக்கு வரைக்கும் என் சென்னிமலை ஆண்டவனை தான் பிடிக்கும். நான் என்னைக்கு சென்னிமலைக்கு போக ஆரம்பிச்சனோ, அந்த முருகர் எனக்கு அருள ஆரம்பித்தாரோ, நான் சென்னிமலை போவதற்கு முன்பு ஒருவனாக இருந்தேன். நான் சென்னிமலை சென்றதற்கு அப்புறம் இன்று வேறொருவனாக இருக்கேன். அப்போ என்னன்னா, தன் நட்சத்திர அதிபதியவாது கும்பிடணும். தன்னோட நட்சத்திர அதிபதியவாது நம்ம என்ன பண்ணோம்? கும்பிடணும். அதை ஒரு தெளிவாக வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம நட்சத்திர காரக உறவுகள் நல்லா பார்த்துங்க. இப்போ செவ்வாய் என்னோட நட்சத்திர அதிபதினா, கலைஞருக்கு மிருக சீசமா செவ்வாயா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. ஏன் சொன்னாரு? செவ்வாய் இயக்குறாரு. 7.5 சனி வந்தது இல்லை, அப்பெல்லாம் கருப்பு சட்டை போட்டாரா? ஏங்க முதல்ல 70ல் கருப்பு சட்டை போட்டாரா? 7.5 சனி கருப்பு சட்டை சரியாக போச்சா? ஏன் நீங்கள் கருப்பு சட்டை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனால் தான் பரிகாரமா?
ஏன் இதை போட்டால் பரிகாரம் இல்லையா? பரிகாரம் பண்ணிக்கிட்டார்ல, முதல்வர் ஆகிட்டார்ல. 7.5 சனியில் சனி திசையில் முதல்வரான தலைவர். எனக்கு 7.5 சனி என்ன பண்ணிடு? 7.5 சனி நீ பண்ண தப்ப உனக்கு கொடுக்க வருது 7.5 சனி. நீ பண்ண நன்மையை கொடுக்க வருது 7.5 சனி. நீ நன்மை பண்ணியிருக்கிறியா இல்லையாங்கிறத நீங்கள் யார் நன்மை பண்ணியிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் சூப்பராக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 5, 9 பலம் பெறுதுனாவே நீங்கள் ஏதோ ஒரு நன்மையை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒரு நன்மையை பண்ணியிருக்கீங்க. அது இந்த காலத்தில் உங்களுக்கு ரெடியாக பேங்க்கில் டெபாசிட்டாக இருக்குது. சனி பகவான் தான் வந்து கொடுப்பார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுப்பார். அவர் 7.5 சனியாக வந்தாலும் கண்டக சனியாக வந்தாலும் எந்த சனியாக வரந்தாலும் சரி, எந்த சனியாக வேணாலும் வரட்டும், சூரியனோட போகும்போது பதவியை கொடுப்பார். சூரியனோட போகும்போது பதவியை கொடுப்பார். செவ்வாயோட போனால் நிலத்தை கொடுப்பார், காலை உடைப்பார். தப்பு பண்ணால் காலை உடைப்பார். தப்பு பண்ணால் ரத்தம் சிந்தம். தப்பு பண்ணலைன்னா செங்கல் ஏறு. செங்கல் ஏறு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சனி பகவான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் அவர் வரும்போது தான் அது நடக்குது. அது நடக்குது. கண்டக சனிங்கிறான் சிம்மத்துக்கு. கண்டக இப்போ தான் வாடிக்கையில் நிறைய வருவான். நல்லது பண்ணியிருந்தா, நல்லது ஒருத்தர் சிம்மராசி நல்லது பண்ணுறான்னு வச்சு நல்லது பண்ணியிருந்தா ஒரு காலத்தில் பண்ணியிருந்தா, இப்போ தான் வாடிக்கையாளர் எவ்வளோ வருவான்? நிறைய வரும். அதுக்கு உதாரணம் யார் தெரியுமில்ல? நம்ம ஸ்டாலின் ஐயா. அவர் சிம்மராசி தானே. இப்போ எம்பி தேர்தலில் அப்படியே 100க்கு 100 அடித்தாரா? அடித்தாரா இல்லையா? ஏன்? அவருக்கு கண்டக சனி தானே, 7 தானே இருக்குதுல்ல. ஏதோ பண்ணுங்க சொல்லி அடித்தாங்கல்ல, சொல்லி அடித்தாங்கல்ல. சார் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சோதனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். அப்போ 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ ஒரு நல்ல நிலையில் உங்களுக்கு இருந்தா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் சாமி கும்பிட்டா தான் என்ன, கும்பிடலினா தான் என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்னு கேட்குறேன். என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. சாமியே உங்களை தேடி வந்துடுங்க. சாமி என்ன பண்ணா, அங்கே போயிட்டு இருக்க சாமி இங்கே வந்துடும். வாங்கடா வாடடே நீ வாடா அப்படின்னு என்னை கூப்பிடு. நீங்கள் இது உடைங்க இந்தாங்க அப்படின்னு கொடு. 5 ஏன்னா நான் போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன் நல்லது. இப்போ இந்த ஜென்மத்தில் அதை தொடர்ந்தா அடுத்த ஜென்மத்துக்கு நான் நல்லா இருப்பேன். புரிஞ்சுதுங்களா? இந்த ஜென்மத்தை தொடரலைன்னா என்ன பண்ணுவேன்? அடுத்த ஜென்மத்தில் போய் சாமியே கட்டி பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஐயா அப்படி அப்பையும் நடக்காது. அப்போ இந்த புண்ணிய பலன்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? ஒரு புண்ணியமாகவே இயக்கிட்டு போகும். புண்ணியமாகவே இயக்கிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு கிரகத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கிரகத்துக்கும் 1, 4, 7, 10 நல்லா இருந்தா, 1, 4, 7, 10 நல்லா இருந்தா, எந்த கிரகத்துக்குமே உங்கள் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருக்குது, அது நல்லா இருக்குது. அல்ல ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. அல்லது உங்கள் 5ஆம் அதிபதி நின்றதுக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருக்குது. உங்கள் சூரியனுக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு 4 பில்லர் போட்ட வீடு கட்டாயம் இருக்குது. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. என்ன கஷ்டம்? 100% நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அதில் மாற்றமே இல்லை. கடக லக்னம், 4 சனி, 7 செவ்வாய், 10 புதன். இது யாரு? கலைஞர் தான். சரி, அது அப்படி போச்சு. அது ஒரு பில்லர் இல்லை, ஒரு பில்லரு பிடுங்கி விட்டுருச்சு. லக்னத்தில் கிரகம் இல்லை. ஆனால் லக்னாதிபதிக்கு பாருங்க, சந்திரனுக்கு ரிஷபத்தில் சந்திரன்,
சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் விருச்சிகத்தில் குரு, விருச்சிகத்தில் 10ல் கேது. இது எப்படி எப்படி வந்துருச்சுல்ல? வந்துருச்சா இல்லையா? சரி, அதுக்கடுத்து குழந்தை, குழந்தை 5ஆம் அதிபதி குழந்தையா? குழந்தை தானே. செவ்வாயா? செவ்வாய் மகரத்தில் இருக்குதா? 1, 4 என்ன புதன் இருக்கா? 7 இல்லை, 10 சனி இருக்கா? ஆனால் காரகன் குரு, காரகன் குரு. அதுக்கு பாருங்க, விருச்சிகத்தில் இருந்து 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு. அப்போ இவங்க மகனும் வருவான், இவங்க பேரன், இவங்க 9ஆம் அதிபதி பேரன், 5க்கு 5 அவரும் ஆட்சி அமைப்பார். ஒரு ஜாதகம் பலம் ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த குடும்பத்தை என்ன ஆகுது, தொடர்ந்து சைன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் அந்த புண்ணியத்தை அவங்க என்ன பண்ணணும்? புண்ணியமாக பண்ணுனா. தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா என்னாக கிடைக்காது. புரிஞ்சிட்டிங்களா? அப்போ ஒரே ஒரு ஜாதகத்தை ஒரு நல்ல டைமில் ஒரு குழந்தைய நீங்கள் குறித்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த வம்சத்துக்கே நீங்கள் ஒரு நல்லது பண்ண மாதிரி ஆயிருமா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு டைம் குறிக்கிறீங்கன்னா ஒரு 5ஆம் அதிபதி நல்லாவோ, அல்லது 1, 4, 7, 10 கிரகம் இருக்கிற மாதிரியோ, அல்லது ஒரு 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிற மாதிரியோ டைம் குறித்து கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்பு? ஏன்னா இன்னைக்கு நிறைய சிசேரியன் தான் நடக்குது தானே. அப்போ ஜோதிடனும் ஒரு காலத்தில் என்ன ஆகிறான்? கடவுள் மாதிரி ஆயிரும். அப்போது ஒரு டைமை நிர்ணயிக்க முடியுமில்ல சார்? குறித்து கொடுத்து பிறக்காமல் போகிறது அது இறைவனோட செயல். எல்லாமே இறைவனோட கையில் தான் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் நல்லது நீங்கள் பண்ணலாம்ல. சரி, இன்றைக்கி முகூர்த்தத்தில் நல்லா பார்த்துங்க, நிறைய இன்றைக்கி ஆவணி மாதத்தில் ஏகப்பட்ட 9 முகூர்த்தம் இருக்குது. 9 முகூர்த்தம் இருக்கு. எல்லா முகூர்த்தம் சக்ஸஸ் ஆகுதா? ஒரு முகூர்த்தத்தை எப்படி பார்க்குறது? ஒரு முகூர்த்தத்தை எப்படி பார்க்குறது? 10 பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் போட்டிருக்கான் சார். முகூர்த்தம் போட்டிருக்காங்க சார், லக்னத்துக்கு குரு பார்வை இருக்குது சார். என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? அவங்க குறித்து கொடுத்தப்ப ஆனால் சக்ஸஸ் ஆகலையா? ஏன் ஆகல? ஏன்மா? ஏன் நண்பர்களே, எல்லாருக்கும் முகூர்த்தம் நல்லா இருந்து நல்லா இல்லாமல் இருந்தால் கெட்டு போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னனே இந்த பாயிண்ட் 2-7 கெட்டு போச்சு. 2 பேர் ஜாதகத்துலேயுமே 2-7 கெட்டு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருத்தம் போட்டீங்க, அது கூட எப்படி நடக்கும் தெரியுமா நண்பர்களே? இந்த 2-7 கெட்டு போயும் இவங்க மனைவியாக கொஞ்ச நாள் வாழ்ந்து திரும்பி போயிடுவாங்க, அல்லது அவன் கணவனா கொஞ்ச நாள் வாழ்ந்து திரும்பி போயிடுவான். அது எப்படி நடக்குது தெரியுங்களா? சனி தான் இதுக்கு காரகன். உங்கள் லக்னாதிபதி மேலேயோ, உங்கள் 7ஆம் அதிபதி மேலேயோ, உங்கள் 2ஆம் அதிபதி மேலேயோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லக்னாதிபதி மேலேயோ, 7ஆம் அதிபதி மேலேயோ, 2ஆம் அதிபதி மேலேயோ சனி, ஒருவருடைய சனி இந்த ஜாதகத்தில் உட்கார்ந்தா கர்மா ரீதியில் மனைவி வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ எப்படி இந்த கணவர் எனக்கு வந்தார், நான் இப்படியெல்லாம் பார்த்தேன், எப்படி வந்தார் அப்படின்னா சனி தீர்மானிக்கிறார். கர்மா ரீதியில் இவதாண்டா உனக்கு மனைவின்னு தீர்மானிப்பார். அப்போ 2-7 கெட்டு போனால் கூட அந்த சொந்தம் நம்மளை என்ன ஆகும்? இழுத்து கொண்டு வந்து வச்சிடும். இப்போ ஜாதகம் பார்க்குறீங்க, 2மே இப்படி இருக்குது, ஆனாலும் இப்படி என்னடா இது இப்படி இருந்து இணைச்சி வச்சுட்டாங்க, திடீர்னு முகூர்த்தத்துக்கு கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முகூர்த்தத்தில் 10 முகூர்த்தம் போட்டிருக்கான், 10 அந்த குறிக்கிற முகூர்த்த லக்னத்திற்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெடாமல் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அங்கே 2-7 அல்லது 1-7 கெடாமல் சேர்க்கணும். குறிக்கிற முகூர்த்தத்தில் அன்னைக்கு முகூர்த்தம், இன்னைக்கு துலா லக்னம்னு வச்சுக்கோங்க, துலா லக்னம் முகூர்த்தம் குறிக்கிறீங்க. அப்போ 7க்குரியவன் யார்? செவ்வாய்.
செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கணும் கோச்சாரத்தில். அது இருந்தால் தான் இது நல்லா இருக்கும். இல்லைன்னா 2-7 கெட்டு போனவங்களுக்கு நீங்கள் முகூர்த்தம் 19 முகூர்த்தம் குறிச்சிருப்பாங்க. அது லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 6-8 இருக்கும். லக்னாதிபதி அன்னைக்கு போட்ட முகூர்த்தத்தில் தப்பாக இருக்கும். முகூர்த்தம் கரெக்டு, ஆனால் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி தப்பாக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா என்னாகும், டைவர்ஸுக்கு இம்மிடியட்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். புரிஞ்சுதான்? இனிமேட்டு போய் நீங்களுடைய கல்யாண தேதியெல்லாம் குறித்து ஏன்டா நமக்கு இப்படி நடந்தது, ஓ இதுதான் காரணமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? அப்போ நல்ல முகூர்த்தம் குறிக்கிறது யாருக்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இல்லை, இறைவன் இருக்குது. இறைவன் மூலியமா நம்மகிட்ட இருக்குது. இறைவன் மூலியமா நம்ம எல்லாமே இறைவன் சொல்லிடுங்க. எப்பவுமே 5-9 இயக்கிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே என்னடதல்ல, எல்லாமே சென்னிமலை ஆண்டவன் கொடுத்தது. எல்லாமே கொடுத்து அது மாதிரி நீங்களும் ஒன்று சொல்லிடுங்க. ஏன்னா அவரை சாட்சி வச்சுக்கிறது நம்ம. நீ தானே கொடுத்த, நீ தானே கொடுத்த. அவரை சாட்சி வச்சுட்டோம்னா என்ன ஆகும், எதுவுமே சக்ஸஸ் ஆகிடும். இதெல்லாம் முகூர்த்தத்திலே இவ்வளோ விஷயம் இருக்குது. முகூர்த்தத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் 8ஆம் பாவம் பார்க்கணும், 7ஆம் பாவம் பார்க்கணும், 2ஆம் பாவம் பார்க்கணும். ஆனால் முகூர்த்தத்துக்கு மட்டும் ஏன் 50-100 பீஸ் வாங்குறீங்க? இந்த மாதிரி முகூர்த்தம் குறித்து கொடுக்கறதுக்கும் அல்லது திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கும் 100 ரூபா வாங்குறது, 500 ரூபா ஏன் வாங்குற? 2 ஜாதகம் இல்லை, ஒரு ஜாதகம் பார்த்தா 3000 ரூபா ஃபீஸ் வாங்கினா 2 ஜாதகம் பொருத்தம் பார்த்தா 6000 தானே வாங்கணும். எது கம்மியாக வாங்கணும்? அப்படின்னா தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒன்றே ஒன்று கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. எல்லோரும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு நிறைய ஜாதகத்தை நீங்கள் ஒதுக்குறீங்கல்ல. இப்போ செவ்வாய் தோசை பொண்ணுக்கு எப்படி இருந்தால் செவ்வாய் தோசை சேர்க்கணும்? ஆணுக்கு செவ்வாய் இருந்தால் தானே சேர்க்கணும். அப்படி தானே? அதான் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? நான் உங்களை கேட்குறேன், எந்த இடத்துலையாவது எந்த நூல்கள்லையாவது ஆணுக்கு தோஷம்னு எங்கேயாவது இருக்குதா? எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க. ஆணுக்கு தோஷம், ஆணுக்கு செவ்வாய் தோஷம், ஆணுக்கு ராகு தோஷம் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? ஏன் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் தானே சொன்னான். அப்படி தானே சொன்னான். எங்கேயாவது பெண்ணுக்கு தான் எல்லா தோஷமும் சொன்னானோ ஒழிய ஆணுக்கு சொன்னானா? அப்போ நீங்கள் எப்படி பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னா ஆணுக்கு செவ்வாய் தோஷம்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ செவ்வாய் தோஷமே இல்லைன்னு ஆகி போயிருதா? பெண்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. பெண்களை அடக்குமுறை, ஜோதிடத்திலேயே அடக்குமுறை. எப்படி வரும்? பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம்ட்ட சரி ஒத்துக்கிறேன், தோஷமெல்லாம் பெண்ணுக்கு தான், தோஷமெல்லாம் பெண்ணுக்கு தான். அப்போ அதே மாதிரி தான் சேர்க்கணும்னா ஆணுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்கிறேன். எங்கே சொல்லியிருக்குது? ஆணுக்கு ராகுகேது சேர்க்கணும்னா ராகுகேது சொல்லியிருக்கா? நீங்கள் பண்ணுறது பூராமே தப்பு. பண்ணுறது பூரா தப்பு. இப்படி பண்ண என்ன நடக்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செவ்வாய் தோஷம்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ராகு கேதுன்னு சொல்லி நீங்கள் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா நாளைக்கு உங்கள் குழந்தை கல்யாணத்தில் கை வைக்குது. ஜோதிடர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். செவ்வாயும் கிடையாது, ராகு கேது ஒன்றும் கிடையாது. பெண்ணுக்கு மட்டும்தான் தோஷம்னா ஆணுக்கு எப்படி சரியாகும்? அப்போ ரெண்டுமே தப்பு தானே. இடிக்குதா இல்லையா? இடிக்குதா இல்லையா? எந்த இடத்துலையாவது வாழமர பரிகாரம் சொல்லியிருக்கானா? பாருங்க, இந்த செவ்வாய் தோஷம் எங்கேருந்து வந்தது தெரியுமா நண்பர்களே? எங்கேருந்து வந்தது தெரியுமா? காந்தாரியிலிருந்து வந்தது. காந்தாரிக்கு செவ்வாய் பிரச்சனைன்னு சொல்லி செவ்வாய் என்கின்ற ஆட்டை, கருப்பு ஆட்டிற்கு திருமணம் செய்து வைத்து, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டுறீங்க, இதெல்லாம் பொய். கருப்பு ஆட்டிற்கு திருமணம் செய்து வைத்து அந்த கருப்பு ஆட்டை பலியிட்டாங்க. கருப்பு ஆட்டை அப்போ செவ்வாய் தோஷம், அப்போ வந்தது செவ்வாய் தோஷம். ஆனாலும் அது என்னதான் பரிகாரம் பண்ணி நீங்கள் கருப்பு ஆட்டை பலியிட்டாலும் கடைசியாக காந்தாரி கல்யாணம் பண்ணது யார?
கண் இல்லாத ஒரு குறை உள்ளவரை தானே பண்ணிக்கிட்டாங்க. குறை உள்ளவர்னா இப்படித்தான். குறை உள்ளவர்னா ஒன்று கண்ணு பிரச்சனையாக இருக்கணும், இல்லை தலைமுடி இல்லாதவங்களாக இருக்கணும், இல்லைன்னா குண்டா இருக்கணும், இல்லைன்னா ஒரு காலில் விரல் இல்லாமல் இருக்கணும். இதுதான் குறை. நம்மால் என்ன பண்ணிட்டான், மாமனார் இல்லாத வீடு குறை, மச்சனம் இல்லாத வீடு குறை, ஏன்னா இவனுக்கு சொத்து வரும்ல இப்படிங்கிறான். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆணுக்கு எங்கேயுமே தோஷம் கழிக்கலீங்க. ஏங்க இப்படி போய் அலையிறீங்க? இங்க இருக்கிற கல்யாணம் ஆகாத அத்தனை பேரும் பாருங்க, வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டியிருப்பான். ஒரு ஆளை நம்மால் விடுறது இல்லை. ஆணுக்கு தோஷமே இல்லைங்கிறாயா. ஆணுக்கு இன்னும் சொல்ல போனா செவ்வாய்க்கு எளிய பரிகாரம் என்னன்னா, செவ்வாய்னா நவக்கிரகங்களே வாயுள்ள கிரகம் செவ்வாய் தான். மனைவி சிரிச்சுக்கிட்டே இருந்த செவ்வாய் தோஷம் எதுக்குங்க வேலை செய்யுது? போன உடனே என்ன நீ எவ்வளோ வருமானம் இங்கே காணோம், இவ்வளோதானே, எங்கே கொடுத்த இப்படின்னு கேட்டா செவ்வாய் தோஷம் வேலை செய்யுது. போன உடனே எங்க வாங்க, இந்தாங்க தண்ணி குடி, டீ சாப்பிடுங்க, இது கூட கழட்டி கொடுங்க, நான் கழட்டி வச்சு. இப்படி ஒரு பெண் சொன்னா செவ்வாய் தோசை வேலை செய்யுமா? தான் இப்படி ஒரு பழத்தை வாங்கி போகும்போது ஒரு 5 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தா, ஐயோ எங்கள் கணவர் ஆஹா அப்படின்னு புகழ்ந்தா அடுத்து 5 பவுன் கிடைக்கும். இங்கே 5 பவுன் வாங்கிட்டு வந்தாலும் இது என்ன ஆரம், இதில் இந்த டிசைன் இப்படி இல்லை அப்படின்னா அடுத்து பூவும் கிடைக்காது. ஸோ பெண்கள் என்ன சொல்கிறான்னா, பெண்களுக்கு ஏன்னா ஆண் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கஷ்டமாக வரன் வந்தோன்னே முதல்ல பார்க்குறது யாரை? கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி அம்மாவை பார்ப்பான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை தான் பார்ப்போம். அதனால தான் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை போட்டு நீ கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு வருது. ஆக்சுவலாக ஒரு செவ்வாய் தோஷம் இல்லை. வாய் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் செவ்வாயே இல்லை. வாயே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் செவ்வாயே இல்லை. அப்படி தான் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதா? ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அழகாக லிப்பு சிவப்பாக இருந்ததுன்னா செவ்வாயே இல்லை. அவன் உதடு சிவந்த பெண்களை ஆண் வெறுப்பானா? அதுக்காக லிப்ஸ்டிக் போட்டுலங்கிறீங்களா? தப்பு இல்லை. வெத்தலை பாக்கு பாருங்க, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தான். என்ன கொடுத்தான்? வெத்தலை பாக்கு, இயற்கை லிப்ஸ்டிக். அப்போ தாம்பத்தியமும் பெருகிச்சு. செவ்வாய் தோஷம் அந்த காலத்தில் வேலை செய்யல. இந்த காலத்தில் எதுவும் இல்லை. வெத்தலை பாக்கு போடாத ஆனால் கோட்டர் மட்டும் குடிச்சுக்கோங்கிறான். இதெல்லாம் தப்புங்க. நமக்கு ஏதோ ஒரு இந்த பழத்தில் இப்போ இந்த வெத்தலை பாக்கு எதுக்கு, என்ன காரணத்துக்காக வைக்கிறான்? இது எல்லாத்தையும் சமன் பண்ணுது. இந்த உடம்புல இருக்கிற அந்த கோபச்சூடுகளை காமச்சூடுகளை சமன் பண்ணுது இந்த வெத்தலை பாக்கு. இதோட பூவும் வச்சு கொடுக்குறாரு, இதோட பூவும் வைக்கிறாங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே அதில் வந்துடுது. இதுதாங்க தாம்பத்தியம். சும்மா நீங்கள் வந்து செவ்வாய் தோஷம் ராகுக்கு எதுனா அது உங்கள் ஃபேமிலியை பாதிக்கும். நிறைய ஜோதிடர்களுடைய பெண்கள் அல்லது குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பார்க்குறேன், ஏன்னா நான் நிறைய ஜோதிடர்களுக்கு பாடம் எடுக்கிறதுனால அவங்க நிறைய பெண்கள் கல்யாணம் ஆகாமல் என்கிட்டயே வராங்க. அப்போ நான் பார்க்கும்போது, இது பண்ணியா? ஆமாங்க. ஏன் அப்படி பண்ணுற? பண்ணாத அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவன் 100 வாழையை கட் பண்ணியிருப்பாங்க, தாலியை கட்டி. அதனால இல்லை, நீ சொல்லக்கூடாதுங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன? யாரோ சொல்லிட்டு போகிறான், யாரோ. இங்கே பாருங்க, இப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு காலத்தில் செவ்வாய் தோஷம் ராகுகே தோஷம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டான், நிச்சயமாக கல்யாணம் ஆகும். உண்டா இல்லையா? எஸ்ஆர்னோ? அப்போ இந்த ஜோதிட உலகுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இல்லையா? உனக்கு பாதிக்கும். நீ வேணா பாரு, நீ ராகு கேது செவ்வான்னு சொல்ல எங்க பாதிக்கும்? நம்ம வீட்டில் பாதிக்கும். அது தேவையா? இந்த மாதிரி
தப்பான விஷயங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எந்த அடிப்படையிலையுமே இல்லை. செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது. நாகதோஷம் ஒன்றும் இல்லை, நாகதோஷம்னு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நேத்தான் இலவச வகுப்பில் சொன்னேன், கோச்சார கேது இல்லை எப்பா 1ல் ராகு இருக்குது 7ல் கேது இருக்குதுன்னா கணவன் மனைவி மாற்றி தாம்பத்தியம் வச்சுக்கங்கன்னு சொன்னேன். நான் சொல்லி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன். தாம்பத்தியத்தை மாற்றி பண்ணுங்க, மாற்றி பண்ணுங்க, கட்டாயம் ஜெயிக்க. நான் சொல்கிறேன், வெளிநாட்டிலேருந்து ஜோதிடம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ராகு கேது இருந்ததுன்னா தாம்பத்தியம் அது போகத்துக்கு உண்டான கிரகம். ராகு கேதுக்கள் போகத்துக்கு உண்டான கிரகம். தாம்பத்தியத்தை நேர்முறையாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக மாற்று முறையில் வச்சுக்கிறது, அவ்வளோதான். இவ்வளோதாங்க பரிகாரம். எவ்வளோ எளிமையான பரிகாரம், சரிதானே? அப்புறம் ஏன் மனிதன் பண்ணுற மாதிரி இல்லாமல் மாடு பண்ண மாதிரி பண்ணால் அதுதான் ராகு கேது, அவ்வளோதான். இவ்வளோதாங்க இதுக்கு பரிகாரம். இதுக்கு போயா ராகு கேதுக்கு கல்ல வெயி அதெல்லாம் வச்சா கேட்குமா? தாம்பத்தியத்து பிரச்சனையை கல்ல வச்சா தீருமா? லாஜிக்காக யோசிக்கணும், லாஜிக்காக யோசிக்கணும். யோசிச்சா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், 1, 7, 2, 8 மட்டும்தான் ராகு கேதுன்ட்டான், உண்டா இல்லையா? இது எல்லாமே என்னடா மர்ம உறுப்பு, அதை விட்டா தாம்பத்தியம். இந்த 2 தான் சொல்கிறான். இந்த 2க்குள்ளே தான் விஷயம் இருக்குது. இதை நீங்கள் யாருக்கா சிந்திச்சிங்களா? யாராவது சிந்திச்சிங்களா? ஏன் சிந்திக்கல? நீங்கள் எப்படா கல் வைக்கலான்னே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கல் வச்சா வேலை நடக்காது, மாற்றி வச்சா வேலை நடக்கும். புரிஞ்சுதா? இதெல்லாம் கிடைக்காது நண்பர்களே. இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்கிறதுக்கு திராணி கிடையாது ஜோதிடருக்கு. இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு திராணி கிடையாது, உங்களுக்கு தில் இல்லை. சொல்லி பாரு, கட்டாயம் நடக்கும், கட்டாயம் ஜெயிக்கும். அதை விட்டு போட்டு கல்லை வடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஒன்றும் தேவை. எளிமையாக வர்றவங்க எளிமையான பரிகாரங்கள், எளிமையான வழிகாட்டுதல், எளிமையான ஜோதிடம். ரொம்பலாம் சொல்லாத, எளிமையாக இது இப்படி இருப்ப இப்படி இருக்கும், இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. மிகப்பெரிய லெட்டினில் கூட பாரியா இந்தியன் ஸ்டைல் இருக்குது, ஃபாரின் ஸ்டைல் இருக்குது, உண்டா இல்லையா? லெட்டினில் கூட 2 வகை இருக்குது. அதுவும் ராகு கேது தான். கேது தான் லெட்டின்னு, கேது தான் லெட்டின்னு. ராகு கேது பரிவர்த்தனை இருந்ததுன்னா ஃபாரின் ஸ்டைலு. இந்தியன் ஸ்டைல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சூரியன் கேது இருந்தால் இந்தியன் ஸ்டைல் தான் விரும்புவான். ஏன்னா சூரியன் இயற்கை. இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் ஜோதிடத்தில் இல்லாததே இல்லைங்க. ஆனால் எளிமையாக சொல்லுங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படி ஜாதகத்தை எடுத்தோன்னே பொறுமையாக லக்கணம் 2ஆம் இடம் 3ஆம் இடம்னு பொறுமையாக 12 பாவத்துக்கு சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் இந்த உலகத்தில் நம்பர் 1 ஜோதிடராக இருப்பீங்க. எல்லாம் காலகட்டமெல்லாம் அதுதான். சரி, இந்த மணி 5 ஆகி போச்சு. நன்றி நண்பர்களே. இன்றைய மாநாட்டுக்கு, இன்றைய கூட்டத்திற்கு நம்மளால் முடிந்த உரைகளை கொடுத்துருக்கோம். எப்படி இருந்தது? மிகுந்த நன்றி. நம்ம முகுந்தன் முரளி ஐயாவுக்கு என்னோட சார்பில், எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஒரு மரியாதையை செலுத்தணும். ஐயா. ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமான அற்புதமான கருத்துகள், விளக்கங்கள், நுணுக்கங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் 2 மணி நேரம் பேசுகிற முதல் தலைமை நீங்கள் தாங்க ஐயா. 2 மணி நேரம், 2 மணி நேரம் ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். 2 மணி நேரம் முதல் தலைமை. ஏன்னா ஐயா போன முறை பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பேசினார் சென்ற ஆண்டுகள் வரும்பொழுது.
இந்த இதில் வந்து 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 2-2.25 மணி நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்களை கொடுத்தாரு. ஐயா அவர்களுக்கு ஒரு முறை எழுந்து நின்று மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை செலுத்துமாறு உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதேமாரி ஐயா அவர்கள் வந்து கேந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். உண்மையிலுமே அந்த கேந்திரம் அப்படின்றது என்னுடைய ஜாதகத்துக்கு ஒத்து போகக்கூடியது. ஏன்னா லக்னத்திலிருந்து கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இந்த 3 இடத்துலையுமே கிரகங்கள் இருக்குது. ஐயா சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விருதுகள் எல்லாம் நான் எதுவும் தேடி போகக்கூடியது, எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் பெரிய பெரிய குருமாருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஆதீனத்துக்கு ஆஸ்தான ஜோதிடராகவும் கிடைச்சிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது ஐயா சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவல். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். லோகநாதன் ஐயா, குணகர் ஐயா, ஐயா லோகநாதன் ஐயா, ஜெகநாதன் ஐயா, ஐயா ஜெகநாதன் ஐயா இருக்காராங்கய்யா, வர சொல்லுங்கய்யா. ஜெகநாதன் ஐயா வாங்க. ஐயா வாங்க ஜெகநாதன் ஐயா. சுதாகர் ஐயா வாங்க வாங்க. ஸ்ரீனிவாசன் ஐயா வாங்க. தேன்மொழி வா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நிர்வாகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஐயா அவர்கள் சிறப்பு செஞ்சார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பானு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஐயா இருவரும் நம்முடைய கோபு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. கிட்டத்தட்ட ஐயாவுடைய லைவ் ப்ரோக்ராமில் வந்து 100 பேர்த்துக்கு மேலே நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்குறாங்க. அதாவது லைவில் பார்க்குறது 100 பேர்த்துக்கு மேலே. அதுக்கு கட் ஆகும்போது தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும். அந்தமாரி நிறைய விஷயத்த அற்புதமான முறையில், அதான் எல்லாருமே ஜோதிடம் பெரிய கடல், பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் ஐயா வந்து ஜோதிடம் எளிமையாக பார்க்கும்போது எளிமையான தகவலை அற்புதமான முறையில் கருத்துக்களை பதிவு செய்தார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நம்முடைய பூங்கொடி மேடம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார்கள். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அதேமாரி ஒரு இடத்துல அப்படியே உட்காருங்க. அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு நம்முடைய மதிய உணவுக்கு அன்னதானம் நன்கொடையாக ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு கரகோஷத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம்.
நம்ம முகுந்தன் முரளி ஐயா இந்த மகரிஷி ஆய்வு கூடத்தை தொடங்கி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு கூட்டங்களை ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எங்களால் முடிந்த டைமில் வந்து இது பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முதல் இந்த மாதிரி நீங்கள் தொடங்குங்கன்னு எனக்கு ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கார். பாருங்க, ஒரு ஃபார்மெட்டை கூட ஐயா எனக்கு அனுப்புங்கன்னா போய் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ முதல்ல நீங்கள் தொடங்குங்க, டைம் இல்லை, அதுதான் உண்மையை ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் அனைவருமே ஒரு ஒரு சங்கத்தை தொடங்குங்க. ஏன்னா ஜோதிடம் அப்போ தான் ஒரு பரிமளிக்கு. நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த இடம் அமையும். அதனால் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சங்கங்களை தொடங்குங்க. இது மாதிரி பல சங்கங்கள் வளரட்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக நம்ம முகுந்தன் முரளி கேட்டாவே எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, அவர் சொல்லி கொடுக்குறாரு. மிகுந்த நன்றி, மன மகிழ்ச்சியுடன் செல்கிறேன். நன்றி, விடைபெறுகிறேன். அடுத்தது ஐயாவுடைய சிறப்பு சொற்பொழிவு நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவில் 8ஆம் தேதி அன்று ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள். நம்முடைய செல்வி தாமு ஐயா அவர்கள் அந்த தலைமையில் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றிங்க.